ஹே கைஸ், இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு மருத்துவ சாலையை காட்டுறாங்க. அங்க இருக்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ நிறைய திருட்டு வேலைலாம் நடக்குதுல்ல, அதை பண்றது யார் தெரியுமா? அந்த கில்டங் தான். அதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி திருடிட்டு இருந்தானே அவன் தான். அவனோட ஆன்மா தான் இன்னும் திருடிட்டு இருக்கு. திருடுற அரிசி எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கு. கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா அவன் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அவன் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தான். அந்த மாஸ்கை நான் பார்த்தேன், அது கில்டங் தான் அப்படின்ட்டு அவர் வந்து புகழ்ந்துகிட்டு இருக்காரா. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. இவ தான் நம்ம பார்க்க போற டிராமாவோட ஹீரோயின் யுன்சோ. அவ இங்க இப்ப ஒரு பணிப்பெண்ணா இருக்கா. அதாவது இந்த மருத்துவ சாலையில ஒரு நர்ஸா வேலை பாக்குறா. அவ வந்தவ அவரோட கண்ணை செக் பண்றா. அவர் கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு போல. ஐயா, அவங்க கண்ணுல பிரச்சனை இருக்கு, இந்த மருந்தை போடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறா. இவ்வளவு நேரம் பில்டப்பா பேசிட்டு இருந்தாரு. நைட் டைம்ல நான் கில்டங்க பார்த்தேன், மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தானு. இந்த கண்ணை வச்சுதான் பாத்தியா அப்படின்னு எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சொல்றது யாருமே நம்ப ரெடியா இல்ல. பட் இந்த விஷயம் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு பெருசா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா போலீஸ் சீஃபே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அது எப்படி மாஸ்க் போட்டு நைட் வந்து திருடிட்டு போறான், யார் தான் இவன், ரொம்ப மர்மமா இருக்கே அப்படின்னு சொல்றப்ப உள்ளக்க ஒரு புது இன்டர்வியூ காட்டுறாங்க. அவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ யூன். அதோட இந்த நாட்டோட இளவரசர் பார்க்கவும் போலீஸ்லாம் வந்து, இளவரசரே நீங்களா, நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு பதறாரு. ஏன் நான் ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு தான் தெரியும்ல, ஏதாவது மர்மமான கேஸ்னா அதை சால்வ் பண்றது நானா தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஹீரோக்கு அங்க அரசவையில இருக்கிறத விட இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வந்தாலோ இல்லாட்டி ரொம்ப மர்மமா இருந்தாலோ அதை சால்வ் பண்றது இவனாதான் இருப்பான். இப்பவும் அதே மாதிரிதான் வந்து பாக்குறான், எல்லாத்தையும் படிக்கிறான். அதோட இன்னைக்கு, அதாவது ரீசெண்டா நேத்து நைட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட வீட்லயும் திருடி இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், சரி ஓகே வாங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போலான்ட்டு நேரா வந்துட்டான். வந்து எங்க திருடு போச்சு அந்த இடத்த காட்டுங்க அப்படிங்க அவர் நின்று முழிக்கிறாரு. அது வந்து இளவரசரே அப்படின்னு தயங்குறாரு. அட தொறையா, கதவு தொற அப்படிங்கிற மாதிரி சொல்ல கதவு திறந்தா உள்ளுக்குள்ள நிறைய பாக்ஸா இருக்கு. அதாவது இந்த இன்ஸ்பெக்டர் ஊழல் பண்ணி நிறைய விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்காரு. இதை பாக்குறான் ஹீரோ, ஒரு நாட்டோட இளவரசர். இதை பார்த்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் இன்ஸ்பெக்டர் ஓபன் பண்ணாம இருந்திருப்பாரு. ஆனா இளவரசரா இருக்க ஹீரோவாலே இதை பார்த்து ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அரசர் தானே முடிவெடுக்கணும். அதனால ஒண்ணுமே சொல்லாம உள்ளக்க போங்க, போய் ஏதாவது தடயம் கிடக்குதான்னு தேடி பாருங்க அப்படிங்க ஒரு காவலாளி உள்ளக்க போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு பேப்பர் கிடைக்குது. அதை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க இவனும் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு குடவையில அரிசி இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் சொல்றாரு, இவன் எப்பவுமே இப்படிதான், எங்கெல்லாம் திருடுறானோ அங்கெல்லாம் ஒரு டிராயிங்கை வரைஞ்சு வச்சுட்டு போயிடுவான். அதாவது அவன் என்ன திருடுனா, எந்த இடத்துல இருந்து திருடுனா அப்படிங்கிற மாதிரியான அடையாளத்துக்காக வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ நேரம் என்ன பண்ணா அகைன் ஸ்டேஷனுக்கு வரான். எல்லா டிராயிங்கையும் ஒட்டி வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன், இவன் எதுக்காக இப்பெல்லாம் பண்றான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். என்ன இளவரசரே, என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்க, ஆமா இவனுக்கு தேவை அட்டென்ஷன். அதாவது இவன் பாத்தியா ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கான், இருக்கிறவங்கள்ட்ட இருந்து அரிசியை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறான். நிறையாவும் திருட கிடையாது, கொஞ்சம் தான் திருடுறான். ஆனா திருடுற இடத்துலலாம் நான் தான் திருடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தையும் வச்சுட்டு போறான். அது எதுக்காக? எல்லாரும் அவனை புகழணும், அவனை பத்தி பேசிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றான் அப்படிங்க. இளவரசருக்கு காடா ஒருத்தவர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, ஆமா இளவரசரி, நீங்க எப்படி ஏதாவது ஒரு கேஸை சால்வ் பண்ண உடனே அரசவையில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வச்சு பெருமையா சொல்லுவீங்களே, அதே மாதிரிதானே அப்படிங்க. அப்படியே இவன் திரும்பி பாக்குறான், டே நீ அடங்க மாட்டல, வாய மூடு அப்படின்னு சொல்ல, இதுதான் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கில்டங், இவன் ஒரு பெரிய ஆளு, இவன் நல்லது பண்றான் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தானே அந்த ரூமர் இப்படி பரவி இருக்கு. அவனுக்கு கில்டங் அப்படின்னு பேர் வச்சது யாரு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவனை மட்டும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு அவன் தான் இந்த திருடனா இருப்பான், அப்படி இல்லாக்காட்டி அவனுக்கு இந்த திருட யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் காட் அகைன், அரசரே, சாரி இளவரசரே, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. உங்க அம்மா உங்களை பாக்குறதுக்காக இந்நேரம் உங்க ரூமுக்கு வந்திருப்பாங்க, அதை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே கட் பண்ணா இங்க அரண்மனையில காமிக்கிறாங்க. ஆல்ரெடி பேரரசி ரூமுக்குள்ளேயே வந்துட்டாங்க. தன் மகனை பார்க்க தான் வந்திருப்பாங்க. ஆனா அங்க என்னன்னா, நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டா இருக்காள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இவன் அடங்கவே மாட்டானா, இங்க அரண்மனையில இல்லாம எங்கதான் ஊர் சுத்துறான்னு தெரியல, இவனுக்கு கால் கட்டு போட்டாதான் சரி வரும், சீக்கிரம் அந்த இன்ஸ்பெக்டர் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆக்சுவலா பேரரசுக்கு நிறைய பணிப்பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பணிப்பெண் என்ன பண்றா, யாருக்குமே தெரியாம தனியா வந்து ஓட்டுல ஏதோ ஒரு விஷயத்த ஒளிச்சு வைக்கிறா. ஒரு லெட்டர் மாதிரி தான் தெரியுது. அவ ஒளிச்சு வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒரு லேடி வந்து அதை எடுத்து யாருக்கிட்டயோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது வேற யாருமே கிடையாது, இந்த நாட்டோட அரசர். அவர் என்ன பண்றாரு, ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓ, என்னோட தம்பிக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குதா என்ன, என்னோட 2வது அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆக்சுவலா ஹீரோவும் அரசரும் அண்ணன் தம்பி தான். ஆனா ஒரே அம்மாக்கு பிறக்கே கிடையாது.
இவர் மூத்த ஒய்ஃப்க்கு அதே மாதிரி ஹீரோ வந்து செகண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இவர் காட்டுற வெறுப்புலயே தெரியுது ஹீரோவை இவருக்கு பிடிக்காதுன்ட்டு. இப்ப கூட எதிர்த்தாப்புல நிக்கிறவர்கிட்ட, என்ன மூத்த அமைச்சரே, கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குதாமே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க. அது இல்ல அரசரே, உங்களுக்கு விருப்பம் இல்லாக்கட்டி என்கிட்ட ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துல வேணா நம்ம இவனுக்கு பேசலாமா அப்படின்னு சொல்ல வராரு. அத கூட இவன் கேட்க ரெடியா இல்ல. அதெல்லாம் நான் எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க கிளம்புங்கன்ட்டு பக்கத்துல ஒரு பொண்ணை வேற வச்சிருக்கான். இன்னும் சொல்லணும்னா இது வந்து சைடு சிக்கா வச்சுக்கிட்டு இருக்கான். காங்குபைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேடி தான். அவங்க என்ன பண்றாங்க, உடனே அரசர்கிட்ட கொஞ்சம் கொலாவ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது ஒரு அரசரா எப்படி இருக்கணும், அப்படிலாம் இந்த அரசர் இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு கூட அரசவையில உட்காந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. வெளியே இருக்க எல்லாருக்குமே கேக்குது. மூத்த அமைச்சரும் அதை கேட்டுட்டே தான் வெளியே வர்றாரு. பார்த்தா எதிர்த்தாப்புல ராணி வர்றாங்க. அதான் உள்ளக்க இருக்காரு அரசர், அவங்களோட மனைவி. அவங்க நேரா வந்தவங்க மூத்த அமைச்சர்கிட்ட, என்ன மூத்த அமைச்சரே, என் அண்ணனோட மகளுக்கு உங்க பையனை பேசிருக்கீங்களாமே, நீங்க பண்ற எதுவுமே சரியில்லை, நீங்க வேற ஏதோ பெருசா நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்ட்டு கோவமா பேசிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளக்க தான் புருஷன் பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா கேக்குது, ஆனா என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால அமைதியா போயிட்டாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த ஊர்ல இருக்க லைப்ரரியில ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேரு ஹீரிம், வேற யாருமே கிடையாது, நம்ம ராணியோட அண்ணன் பொண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே பொண்ணுதான் இவ. இவ ஒரு புக்கை எடுத்துட்டு வெளியே வரப்ப பார்த்தா கீழே ஒரு பையனும் பொண்ணும் சிரிச்சு பேசிட்டு இருக்க சவுண்டு கேக்குது. அந்த பொண்ணு உடனே, பரவாயில்லையே, இந்த அளவு ரொம்ப ரொமான்டிக்கா நீங்க டிராயிங்லாம் வரைகிறீங்களே அப்படிங்க. ஆமா, ரொமான்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்ட்டு அவனு என்ன பண்றா, வரைஞ்சிட்டு இருக்கா. இவ யதார்த்தமா மாடியிலேருந்து இறங்கி வந்தவ யாருது அப்படின்னு எட்டி பார்த்துருப்பாளா. அந்த டிராயிங் பார்த்தாலே ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. அதை பார்த்த ஷாக்லயே கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுக போயிட்டா. பட் நல்ல வேலையா அந்த பையன் வந்து புடிச்சிட்டான். புடிச்சவன், ஓ, உன்னை நான் இப்படி பாப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. யார் நீங்கன்னு கேட்க, நான் யாருன்னு தெரியலையா, அது சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நான் யாருன்னே தெரியலையா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. அப்படின்னா இவன் வேற யாருமே கிடையாது, நம்ம பார்த்த மூத்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரோட பையன் தான். ஆனா ரெண்டாவது பையன். அவன் இந்த வார்த்தையை சொல்லவும் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு வெக்கம் வரும் இல்லையா, அதனால ஹீரோமும், ஓ நீங்களா அப்படின்னு சொல்லி தனைய குனிஞ்சா. உடனே அவன் பக்கத்துல இருக்க பொண்ணு கூப்பிட்டு, இங்க பாரு, இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அப்புறம் நீ இங்க பாரு, இவதான் நான் வச்சிருக்க பொண்ணு அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே ஹிரிமோட தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. ஷாக்கிங்கோட பாக்குறா. என்ன ஷாக் ஆகுற, இவ்வளவுதான் எனக்கு பிடிக்கும், இவ்வளவுதான் நான் வச்சிருக்கேன். பொதுவா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காங்குபைன் வைப்பாங்க, ஆனா நான் முன்னாடியே வச்சுட்டேன். உனக்கு பிடிக்காட்டி நான் ஒன்றும் பண்ண முடியாது, இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப மண்டையா பேசுறான். இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ரொம்ப சாஃப்டான பொண்ணா அங்கேருந்து எதுவுமே சொல்லாம கிளம்பிட்டா. உடனே அந்த பொண்ணு, எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க, ஏன் அந்த பொண்ணு கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்க. ஆமா, அப்புறம் என்ன, இந்த கல்யாணமே ஒரு டீல் தான், இதுல என்னத்த காதல் கன்றா இதெல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப மண்டையா பேசுறான். இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறதெல்லாம் அவன் போக போக தான் தெரியும். இதுக்கிடையில நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றா, அவ அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா அங்க ஒருத்தவன் இருக்கான், பார்க்கவே சின்ன பையமா தான் இருக்கான். ஆனா ஹீரோயின்ட்ட ரொம்ப திமிரா பேசுறான். என்ன நீ இவ்வளவு நேரம் கழிச்சு வர, வீட்டு வேலையா, யார் பாப்பா அப்படின்ட்டு ஆச்சா பூச்சான்னு கத்துறான். ஹீரோயினும் சாஃப்டா, இல்லங்க சின்னையா, இதை நான் பண்ணிடுறேயா, அம்மா அப்பாக்கு தான் வந்தேன், இதை நான் பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறியா அப்படின்ட்டு ரொம்ப பொலைட்டா பேசிட்டு தான் அவங்க அம்மா பார்க்க வரா. அவங்க அம்மா உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கப்பே அங்க ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறாரு. அவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அப்பா தான். ஆனா அவ என்னன்னா பெரியய்யா பெரியய்யா அப்படின்னு பேசுறா. இப்ப ரெண்டு பேரும் தனியா பேசுறப்பதான் ஹீரோயினோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறதே நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பாவும் ஒரு அமைச்சரா இருந்தவர் தான். அமைச்சரா இருந்தப்ப மனைவி காங்குபைன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவங்களுக்கு இருந்திருக்காங்க. அப்படி மனைவிக்கு பிறந்த பையன் தான் நம்ம இவ உள்ளக்க வரப்போ ஒருத்தவன் திமிரா பேசுறான்ல அவன். நம்ம ஹீரோயின் வந்து காங்குபைனுக்கு பிறந்த பொண்ணு, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அமைச்சரா வேற இல்ல இல்லையா, ஒரு சாதாரண மனுஷனா இருக்கனாலே உங்க குடும்பம் இப்ப கஷ்டப்படுது, ரொம்ப கஷ்டப்படுது. ஹீரோயின் ஈவன் வந்து ஒரு ட்ரெஸ் கூட நல்லா போட்டுக்கல, ட்ரெஸ் எல்லாமே பிஞ்சுதான் இருக்கு. இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு அழகான ட்ரெஸ் கொடுக்குறாரு. அது ரொம்ப விலை உயர்ந்ததுதான். என்னங்கய்யா இதை எனக்கு கொடுக்குறீங்க அப்படிங்க, உனக்கே தெரியும்லம்மா உன்னோட நிலைமை என்ன, நம்ம வீட்டோட நிலைமை என்னன்ட்டு. அது மட்டும் இல்லாம உன்னைய கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆக்சுவலா கல்யாணம்னா இவ ஒய்ஃபா போக கிடையாது, காங்குபைனா தான் போறா. ஏன்னா ஒரு காங்குபைனோட பொண்ணு, அதுவும் ஒரு நார்மல்னா ஃபேமிலியில இருக்க காங்குபைனோட பொண்ணுக்கு ஒரு மனைவி அப்படிங்கிற போஸ்ட் எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க, சைடா வேணா வச்சுக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அதுதான் சொல்றாரு. உனக்கே தெரியல, மூத்த அமைச்சரோட பையன் இருக்காருல்ல, அவருக்கு தான் நான் உன்னை காங்குபைனா கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்க. இவளுக்கு இதுல விருப்பமே இல்லை, நான் எப்பவுமே அம்மா கூடயே இருந்துறேன்ப்பா அப்படின்னு சொல்றா. அப்பான்னு கூட சொல்லல, பெரிய ஐயா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கா. ஐயா வேணாங்கய்யா, நான் அம்மா கூட இருந்துறேங்கிறா. ஆனா இவரு, இல்லம்மா எனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல,
பாரு உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட என்னால கொடுக்க முடியல, இப்படி பிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவர் பார்க்க நல்லவர் மாதிரி தான் தெரியறாரு, இவன் மேல நிறைய பாசம் இருக்கு, அதனாலதான் இப்பெல்லாம் பண்றாரு தான் பொண்ணு நல்லா இருக்கணும்ட்டு. ஆனா ஹீரோயினுக்கு இதுல விருப்பமே இல்ல. இங்க அதே மாதிரிதான் ஹீரோவும். அவங்க அம்மா உட்காந்து திட்டிட்டே இருக்காங்க, அதான் பேரரசி, ஏன்டா உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்தா கட்டிக்க மாட்டியா, நான் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன், அந்த இன்ஸ்பெக்டர் பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற, உனக்கு புரிஞ்சதுல அப்படிங்க. சரி ஓகேம்மா, அதுக்கு முன்னாடி நான் அவரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நேரா ஹீரோ வந்துட்டான். ஆல்ரெடி ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோமே, இவர் நிறைய ஒளிச்சு வச்சிருக்கிறதுலாம் ஹீரோ பார்த்துட்டான்ல. அவர் ஒரு மாதிரியா தயங்கிட்டே தான் உட்கார்ந்துருக்காரு. என்ன எங்க அம்மா சொன்னாங்க, உங்க பொண்ணை தான் கட்டிக்க போறேனாமே அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணுகிட்ட ஹீரோ டைரக்டா கேட்கறான், உனக்கு இது ஓகேவா அப்படின்ட்டு. அவளும் ஓகேன்னு தானே சொல்லுவா, ஒரு இளவரசரை கட்டிக்கிறதுல யாரு தான் வேணான்னு சொல்லுவாங்க. அவளும் ஓகேன்னு சொன்னா, இவ்வளவு நேரம் ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு இளவரசரை கல்யாணம் பண்றது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா? ரத்தமா இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து நீ பார்த்துட்டே இருக்கணும், என்னை எப்ப வேணா கொலை பண்ண ரெடியா ஆட்கள்லாம் இருக்காங்க, என்னை மட்டும் கிடையாது, என்னை கல்யாணம் பண்ணனால உன்னையும் கொலை பண்றதுக்கு கூட நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். பாவம் அந்த பொண்ணு பயப்படுது. இன்ஸ்பெக்டர்லாம், இளவரசரே என்ன பேசுறீங்க அப்படிங்க, நான் உண்மைதானே சொல்றேன், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் உன்னாலே என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அது முடியாதுல உன்னால, சோ இந்த கல்யாணமே வேணாம் புரிஞ்சதுல அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போக தான் வந்திருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு வெளியே வரவும் காட் கேக்குறாரு, எதுக்கு இளவரசரே ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க, பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா அவன் சின்ன பிள்ளையா இருக்கப்ப இப்ப அரசரா இருக்காரு இல்லையா, அவன் தானே அண்ணன், சோ அண்ணன் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பான். ஆனா அரசர் என்ன பண்ணிருப்பாரு, என்னை அண்ணன்லாம் கூப்பிடாது, ஏன்னா உன் அம்மா வேற என் அம்மா வேற, என் அம்மா என்னோட இடத்த அழிச்சிட்டு உன் அம்மா வந்திருக்காங்க அப்படிங்க. சின்ன பையனா இருக்கு ஹீரோக்கு, அப்போ ஒண்ணுமே புரியல. என்னடா பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பான். என்னன்னு உனக்கு புரியலையா, நீயும் நானும் என்னைக்குமே எதிரிங்க தான், எதிரிங்களா இருக்க நீ அமைதியா இரு, நீ அமைதியா இருந்தா மட்டும்தான் உங்க அம்மா நல்லா இருப்பாங்க, உங்க அம்மா நல்லா இருக்கணும்னா நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கணும், உனக்கு புரிஞ்சுதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இப்ப அததான் யோசிச்சு பாக்குறான். இல்லடா, இந்த கல்யாணங்கிறதே ஒரு எலி பொந்து மாதிரி, அதுக்குள்ள போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றப்பயே ஆக்சுவலா வந்துட்டு இருக்கிறது கடை தெருவா. ஸோ ஒரு லேடி என்ன பண்ணிட்டாங்க, அழுக்கு தண்ணியை இப்படி ஊத்திருப்பாங்க, அந்த டைம்ல ஹீரோ வந்திருப்பான், அவனோட மேல ஊத்திட்டாங்க. இப்ப வரைக்குமே சுத்தி இருக்க யாருக்கும் இளவரசர் யாருன்னு தெரியாது. ஈவன் அரசரே வந்தாலும் அரசர்னு சொன்னாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு காலத்துலதான் எல்லாருமே இருந்திருப்பாங்க. சோ இது யாரு என்ன அப்படிங்கறது தெரியல. உடனே தெரியாம பண்ணிட்டேன்ப்பா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி லேடி கிளம்பிட்டாங்க. ஆனா கப் அடிக்குது. ஹீரோவா, டே எனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வாடா அப்படிங்க. காடும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். ஹீரோ போடுறான், பார்த்தா அங்க எங்க பிஞ்சு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இருக்கு. இங்கிரு, நான் உனக்கு 2 மணி நேரம் டைம் தருவேன், அதுக்குள்ள போய் மரியாதையா எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துரு, இல்லைன்னு வையன் நீ செத்தடி மவனே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அங்கேயே ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். கட் பண்ணா ஹீரோனை காமிக்கிறாங்க. அவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டா. அதான் அந்த அவங்க அப்பா கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா. சோ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா போல. இப்போ ஒரு பெரியவரை பார்க்க வர்றா. அவர் வயசானவர் படுத்த படுக்கையில இருக்காரு. படுத்த படுக்கையாவே ஆயிட்டாரு. அவருக்கு வந்து மருத்துவ பணி உதவிகள்லாம் செய்யறது இவதான் போல. வந்து உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வர்றப்ப ஒருத்தன் வர்றான். அவனுக்கு வணக்கம் வச்சுட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பெரியயா சொன்னாரு கல்யாணத்தை பத்தி, ஒரு 2-3 நாள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட முடியுமா அப்படிங்க. ஏன்னு கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலைலாம் இருக்கு, எங்க அம்மாவுக்கும் நான் செய்ய வேண்டிய வேலைலாம் இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்துக்கிறேனே, அது வரைக்கும் தள்ளி போட முடியுமா அப்படிங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா எங்க தாத்தா அவர் தாங்குவாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒன்றும் புரியல. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, ஐயா பெரிய ஐயா என்ன தாங்குவாரு, எனக்கு புரியலையே அப்படிங்க. ஆமா நீ கல்யாணம் பண்ணிக்க போறது என் தாத்தாவை தானே அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே இவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொன்னீங்க, தாத்தாவையா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஏய் என்ன என்ன இப்படி பாக்குற, ஓ மேடம்க்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைப்பா அப்படிங்கிறா. இப்பதான் புரியுது, அந்த மூத்த அமைச்சரோட மூத்த பையனே இவன் தான். இவனுக்கு கல்யாணம் பண்ண போறதா தான் ஹீரோயின் நினைச்சிருப்பா. அதுவும் வைஃபா இல்லாக்காட்டியும் காங்குப்பேனா போறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிருப்பா. பட் இப்ப என்னன்னா சாக கிடக்குற கிழவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து இவளால என்ன சொல்லனே தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்க, என்ன இப்படி பாக்குற, என்ன மறண்டியா, உன் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அழிக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு, ஏதோ எங்க அப்பா உன் அப்பா கூட ஃப்ரெண்டுங்கிறனால என் தாத்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க அவர் ஓகேன்னு சொன்னாரு, இல்லைன்னு வையன் உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையே நான் அழிச்சிருவேன், தெரியும்ல நீங்க இருக்க இப்ப வீடு கூட எங்களோடதுதான், அதை மறந்துடாத அப்படின்னு மிரட்டி அனுப்புறான். இவளுக்கு எப்படி இருக்கும் ஒரு பொண்ணா. இப்போ கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருக்கு வந்து படுத்த படுக்கையா கிடக்குறாரு, உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு மருந்து கொடுக்கறதே இவதான்.
அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே 1, 2, 3 அப்படின்னு கையில அப்படியே எண்ணிக்கிட்டே தான் என்ன பண்றா வந்துட்டு இருக்கப்ப ஒரே சண்டையா நடந்துட்டு இருக்கு கடுத்தெருவுல. என்னன்னு எட்டி பார்த்தா அங்க ஹீரோவும் இன்னொருத்தரும் தான் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் ஏதோ பெரிய இடத்து பையன் போல. ஹீரோ தான் பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்கான் இல்லையா? சோ இளவரசன்னு தெரியாம என்னடா என்னைய பாக்குற முறைச்சு பாக்குற அப்படின்னு திமிரா பேசியிருப்பான் போல. டேய் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோவும் எகிறிட்டு வர்ற. ஓ, ஒரு வேலைக்கார நாய் உனக்கு என்னைய எதிர்த்து பேசுற அளவு திமிரு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் சாதாரண அடிமை மக்கள் தானே. அவங்க எல்லாம் சுத்தி பாக்குறாங்க, இவனுக்கு என்ன பைத்தியமா, பெரிய இடத்து பையன்கிட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவனும் விடாம டேய் நீ அடிமைடா நாயிடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேச ஹீரோலாம் பாக்குறான். அவன் அப்படி தோரன்லயே தெரிய வேணாம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. டேய் நான் யாருன்னு தெரியுமா, உன் தலை துண்டாகிறதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வீர வீர டயலாக்லாம் பேசுறானா. அவனுக்கு இன்னும் கோவம் வருது. ஒரு அடிமை நாயி நீ என்னைய திமிரா பேசுறியா அப்படின்ட்டு அடிக்கலாம் வரான். ஒரு கம்பெல்லாம் எடுத்துட்டு அடிக்க வர்றப்ப ஹீரோவும் வாடா நீயா நானான்னு பாத்துலாம் அப்படின்னு தான் நிக்கிறப்ப சடனா ஹீரோட கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். பார்த்த உடனே ஹீரோ லைட்டா விழுந்த மாதிரி தான் இருக்கு. அவ டக்குன்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டா. யார்கிட்ட? அந்த அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான் இல்லையா அவன் கிட்ட. தெரியாம பண்ணிட்டாரு, என்னோட வேலைக்காரன் தான், மன்னிச்சிருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. ஒண்ணு என்னன்னா இவனை வந்து வேலைக்காரன்னு சொன்னது, இன்னொன்னு என்னன்னா இவனுக்காக இவன் மன்னிப்பு கேட்கறது. உடனே அந்த ஆப்போசிட்ல இருக்க பையனும் ஓ நீயும் பார்க்க பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கா, உன் வேலைக்காரனா இவன் இந்த பேச்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு புரியல. ஏன்னா ஹீரோயினே ஒரு அடிமை தானே. என்ன நம்மள பெரிய இடத்து பொண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்பதான் அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். அதனால ஹீரோயினும் சேர்ந்து அதே போக்குலயே போக ஆரம்பிச்சுட்டா. ஆமா ஆமா என்னோட வேலைக்காரன் தான், ஆனா என்ன கொஞ்சம் மூளை வந்து குழம்பிருச்சு, ஒரு மாதிரி ஆனா ஆளு பைத்தியம் ஆயிட்டான், அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டு இவ பேச இங்க ஹீரோ என்ன பேசிட்டு இருக்க யாருன்னு தெரியுமா, ரத்தெல்லாம் கொதிக்குது அப்படின்னு டயலாக் விட்டாலும் விட மாட்டா. அவனோட நெஞ்சில கை வச்சு தள்ளுறது, வாயை மூடுறது அப்படின்ட்டு இளவரசன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டான், என் வேலைக்காரன் தான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன்னிப்பெல்லாம் கேட்கறாளா. இவனுக்கு இன்னும் கோவம் வருது. ஃபர்ஸ்ட் நீ என்னைய வேலைக்காரன்னு சொல்றது எனக்கு கோவம் வருது, இன்னொன்னு எனக்காக நீ போய் மண்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க. இவன் என்ன பண்ற, கால ஓங்கி மிதிச்சு அவனை மண்டி போட வச்சுட்டா. இவன் பாக்குறான், இளவரசனா இதுவரைக்கும் வாழ்க்கையில அவன் மண்டி போட்டதே கிடையாது. என்ன பண்ண நீ, என்னை மண்டி போட வச்சுட்டா, அது இவன் முன்னாடி, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அகைன் பேச வர்றப்ப எப்படியோ சமாளிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா அங்கிட்டு என்னன்னா ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அதான் சின்னையான்னு சொன்னால அவனும் அதே மாதிரி அந்த மூத்த அமைச்சரோட 2வது பையன் ஜேஇ அவனும் ஒன்னா வர்றாங்க. இப்ப மட்டும் பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சு போயிரும் இவளும் ஒரு அடிமைதான்ட்டு. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிரும்ல. அதனால என்ன பண்ணிட்டா, ஒண்ணும் இல்லையா தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க என் வேலைக்காரன் தான், இனிமே இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு எப்படியோ சமாளிச்சு ஹீரோ அங்கேருந்து கூட்டு போயிட்டா. ஆனா ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் நான் யாருன்னு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமான்ட்டு அதே டைலாக தான் பேசுறான். ஹீரோயின்லாம் சரிப்பா விடு, எப்படியோ நான் உன்னை காப்பாத்திட்டேன்ல, நன்றிலாம் சொல்ல வேணாம், கிளம்புங்கிறா. இது நன்றிலாம் சொல்ல வேணாமா, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அகைன் பேசுறான். அட விடி, யாரா இருந்தா என்ன, அநேகமா நீ பைத்தியம் தான் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் கூட கிளம்பு அப்படிங்க. அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும், எனக்காக ஒண்ணு நீ பேசணுங்கிற அவசியமே இருந்திருக்காது, எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்க. ஐயோ எப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், முதல்ல கொடுக்குறியா அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருப்பா, அதை ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா. அதை வாங்கிட்டு கிளம்புறப்ப கரெக்டா அவன் மேல பார்த்தா மழை துளி படுது. என்னடா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அவ்வளோ நேரம் அங்கே நின்றுப்பான், ஒரு சொட்டு தான் விழுந்திருக்கும். அதுக்குள்ள பார்த்தா பக்கத்துல இருக்க கடையில போய் ஓரமா நின்றுட்டான். வேகமா எவ்வளவு ஓடி வந்து எவ்வளவு ஸ்பீடா வந்து நிக்கிறீங்க எப்படி அப்படிங்க. ஆமா என் மேல இது வரைக்கும் மழை துளியே பட்டது கிடையாது, எனக்கு தெரியும், இதை நீ நம்ப மாட்டல்ல, எனக்கு முடியாம போனா கண்டிப்பா 2 பேர் வேலையை விட்டே போயிருவாங்க, எனக்கு தெரியும், இது நீ நம்ப மாட்டல அப்படிங்க. அவளும் ஹா அப்படின்னு சொல்றாளே தவிர அவன் சொல்றதை சீரியஸா எடுத்துக்கவே மாட்றா. ஏன்னா அந்த காஸ்டியூம்ல இருக்கான், கொஞ்சம் கூட நம்ப மாட்றா. எல்லாம் என் நேரம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த காடு பையன் தான், அவன் மட்டும் வரட்டும், அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே இருக்கு. இங்க காடை பார்க்கணுமே, அப்பதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். வந்து பார்த்தா ஹீரோ காணோம். ஐயா இங்க உட்காந்துருந்தாரு, இவரை பாத்தீங்களா அப்படிங்க. தெரியல அப்படிங்கிறாங்க. அச்சோ போச்சு, கத்த போறாரு அப்படின்னு அவன் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் போட்டிருக்கா இல்லையா, அவ செப்பல்லாம் போட்டிருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு செருப்பு போட்டிருக்காளா. டக்குன்னு என்ன பண்ணிட்டா, அதை கழட்டி கையில வச்சுக்கிட்டா. என்ன பண்ற, இதையும் கழட்டி கையில வைக்கிறேன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எம்ப்ராய்டரி
செருப்பு. நான் போட்டிருக்கேன். இதுவரைக்கும் போட்டதே கிடையாது. நனையுதுல்ல. அப்புறம் வந்து ஒரே மண்ணா போயிரும். அதனால தான் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன். என்ன நீ பெரிய இடத்து பொண்ணு, என்ன குடும்பம், உனக்கு ஒரு செருப்பு கூட வாங்கி குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு கேட்குறான். இவன் ஒண்ணுமே சொல்ல ரெடியா இல்ல. எங்க இவ்ளோ அடிமைன்னு சொன்னா, இவன் வந்து அச்சச்சோ! அப்படிங்கிற மாரி பெருசா மாட்டிப்போமோ அப்படின்ட்டு பயந்துருவான்ல. அதனால சொல்லாமலே இருக்கா. பட் ஹீரோக்கு அவ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே புடிச்சிருக்கும். இப்ப என்னன்னா, இன்னும் ரசிக்க ஆரம்பிச்சுட்டான் அவளையே. அது மட்டும் இல்லாம அவ ட்ரெஸ்லலாம் மழைத்துளி படக்கூடாதுன்னு ஓரமா ஒதுங்கியிருக்கால்ல. அவ பக்கத்துல இருக்க துணியில தண்ணிலாம் தேங்கி விழுகுற மாரி வரவும், ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் முன்னாடி போய் நின்னுட்டான். அவனோட முதுகுல தான் ஒட்டுமொத்த தண்ணியும் கொட்டிருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மழை தண்ணி அவன் மேல படுதா, குளுருது குளுருது, சில்லு தாங்கல அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயின் அப்புறம் ஏங்க? அவ தான் மழைத்துளி பட்டதே இல்லன்றீங்களே, அப்புறம் என்ன நீங்கன்னா, நீ தானே சொன்ன கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்கேன்ட்டு. அதனால தான் அப்படிங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் டச் ஆயிருச்சு. சரி ஓகே கழட்டி குடுங்க. நான் புழிஞ்சாவது தரேன் அப்படிங்க. இவனும் என்ன பண்றான் கழட்டி குளிக்கிறான். இவ புழிஞ்சு போட்டு விட்டதுக்கப்புறம் அப்படியே நிக்கிறான். மாட்ட மாட்டேங்கிறான் அந்த கயிற. என்னன்னு கேட்டா, "இதுவரைக்கும் என் கை இதெல்லாம் மாட்டுனதே கிடையாது. எனக்கு எப்படின்னு தெரியாது" அப்படிங்கிறான். அவன் உண்மைய தான் சொல்றான். ஆனா இவளுக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. பாவம் பயப்புள்ள பைத்தியம் ஆயிருச்சு அப்படின்ட்டு அவளே மாட்டிலாம் விடுறா. ஹீரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டானே சொல்லலாம். இப்ப மழையே நின்றுச்சு. கிளம்ப போறப்ப பார்த்தா, அவன் கால்ல வந்து இந்த கயிறு இருக்கு இல்லையா? கயிறுல இருக்க செருப்ப தான் போட்டிருப்பான். அத என்ன பண்றான், எடுத்து ஹீரோயின்ட்ட குடுக்குறான். போட்டுட்டு போ. எப்படி இருந்தாலும் இத தூக்கி நான் குப்பையில போட்டுருவேன். நீயே போட்டுட்டு போ" அப்படின்னு குடுக்குறான். இவ பார்க்குறா, "அட நிஜமாதாம்மா. நீ தானே சொன்ன, அந்த செருப்பு போட்டு சகதியாயிரும்ன்ட்டு. இத போட்டுட்டு போ. போனா போகுது. போட்டுட்டு போ" அப்படிங்கிற மாரி குடுக்குறான். இவளுக்கும் சரி ஓகே நீ தூக்கி தானே போடுற. நானே போட்டுட்டு போறேன் அப்படின்னு போட்டுட்டு கிளம்புறப்ப, ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? உன் ஃபேமிலி நேம் என்ன?" அப்படின்ட்டு அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். "ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க?" அப்படிங்க. "நான் உன்னை திரும்ப பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அதனால தான் சொல்லு" அப்படிங்க. இவ தயங்குறாளா? "சரி நீ சொல்லலாம் வேணாம். ஆனா ஈவனாருக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்துரு. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் கண்டிப்பா உன்னை பார்க்கணும். ஏன்னா நான் பண்ணல. அதுக்கு நான் திரும்ப ஏதாவது குடுக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிறான். "ஒண்ணும் தேவையில்ல. அதான் செருப்பு குடுத்தீங்களே, அதுவே போதும்னா." "இல்ல. நான் பெருசா குடுக்கணும்னு நெனைக்கிறேன். நீ வந்துரு. நான் கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன்" அப்படிங்க. சரி" அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறா. கரெக்ட்டா கார்டும் வரான். பொலம்பிட்டே போறான். ஆமா மூஞ்சி மசரக்கட்ட குடுக்குறாராம் ரிவார்டு அப்படின்னு திட்டிட்டே தான் போய்க்கிட்டு இருக்கா. கார்டும் வந்துட்டு, "இளவரசரே இந்தாங்க ட்ரெஸ்" அப்படின்னு குடுக்க, 2 மணி நேரம் கரெக்ட்டா வந்துட்டு, இல்லன்னு வையேன் இந்நேரம் நீ செத்தடி அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா, இங்க ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவ ஒரு ஆத்துரமா வந்து உட்கார்ந்து சோகமா இருக்கா. ரொம்ப சோகமா இருக்கா. 1, 2, 3ன்னு அகைன் எண்ணிக்கிட்டே இருக்கா. அப்பதான் அவளோட அப்பா தனியா எங்கேயோ போறத பார்க்குறா. எங்க போறாரு அப்படின்னு பின்னாடியே வந்தா. ஒரு புக் ஸ்டோருக்கு போய் நெறைய புக்கெல்லாம் குடுத்துட்டு போறாரு. இவளும் பின்னாடியே வந்து அங்க இருக்கவர்ட்ட கேட்கிறா. "என்னாச்சு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?" அப்படிங்க. அவரா புக்கெல்லாம் எழுதி குடுத்துட்டு இருக்காருமா. பாவம் முன்னாடி ஒரு பெரிய அமைச்சரா இருந்தவரு. ஆனா இப்ப பாரு காசுக்கே வழி இல்லாம இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின்க்கே தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு. திரும்பவும் ஃபாலோ பண்ணிட்டே போனா, அவர் குடுத்த காசுல தன்னோட வைஃப்க்கு அதாவது ஹீரோயின் அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. "இந்தா சாப்பிடு" அப்படின்ட்டு. இத பார்க்கவும் இன்னும் கஷ்டமா இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்ல, இவரு ஒரு பெரிய அமைச்சரா இருந்தவரு தான். ஃபேமிலி நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன இஷ்யூன்னே தெரியல. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் இன்னுமே உட்கார்ந்து நைட்டெல்லாம் உட்கார்ந்து புக்கெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காரு. இத அப்படியே வெளியேருந்து பார்க்குறா. அதோட அவரோட செருப்ப பார்க்குறா. அது ரொம்ப பிஞ்சு போய் இருக்கு. அவ கால்ல இருக்க அந்த செருப்ப பார்க்குறா. தனக்காக இப்படிலாம் கஷ்டப்படுறார்ல அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா புரியுது. கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டா. அதாவது அந்த 70 வயசு சாக கிடக்குறானே கிழவன், அவன கல்யாணம் பண்றதுக்கு முடிவே பண்ணிட்டா போல. அந்த மாரி தான் அவளோட ரியாக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதான் இந்த கில்டங் அப்படின்னு சொல்லி யாரு ரூமர் பரப்புனாங்களோ அவங்கள புடிங்கன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அவங்கள புடிச்சாச்சு போல. அது வேற யாருமே கிடையாது. ஸ்டார்ட்டிங் சீன்ல பார்த்தோம்ல, ஒருத்தவரு கண்ணு சரியில்லாம நான் இவன பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல, அவரும் அவருக்கு பக்கத்துல ஒரு லேடி உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு குழந்தைய வச்சுட்டு. அவங்களும் தான். அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்ல. ஆனா குழந்தை இருக்கு. குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. இவர் வேற ஒருத்தவரு. 2 பேரையும் புடிச்சு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நிக்கிறான். ஆனா நிக்கிறது இளவரசர் அப்படின்ட்டு இவங்களுக்கே தெரியாது. "சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் கில்டங்ன்னு சொல்லி பரப்பியிருக்கீங்க. நீ தான் பார்த்தியா? எப்படி பார்த்த? என்னன்னு பார்த்த?" அப்படின்ட்டு கொஸ்டினா அடுக்க அவர் அப்படியே தயங்குறாரு, தடுமாறுறாரு, பயந்துட்டே பதில் சொல்றாரு. "அன்னைக்கு நைட்டு நான் பார்த்தேன். அப்படியே மாஸ்க்லாம் போட்டு அப்படிலாம் இருந்தாரு" அப்படிங்க. பக்கத்துல இருக்க சோ என்ன பண்றாங்க, "ஆமா இவரு பார்த்தாரு. இவருக்கு சரியா கண்ணே தெரியாதுங்க. பன்னி மூஞ்சிய ஆடு மூஞ்சி பாரு. இந்த மாரி ஒரு ஆள் தான்" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா 2 பேரோட ஃபேஸுமே சரியே இல்ல. திருட்டு முழி முழிக்கிறாங்க. அத ஹீரோ நோட் பண்ணிட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லிட்டான் போல. இருந்தாலும் அவனுக்கு சந்தேகம் எல்லாமே சோ மேல தான் இருக்கு. அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒண்ணு யார் திருடன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்க எதையோ பார்த்துருக்காங்க. அத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா ஹீரோயின் வந்து மூத்த அமைச்சர பார்க்க வந்திருக்கா. வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் வீட்டுக்கு நிறைய பரிசு பொருட்கள்லாம் வருது. அதாவது மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு வீட்டுக்கு சீர் குடுக்குற மாரி இந்த பரிசு பொருட்கள்லாம் மூத்த அமைச்சர் தான் குடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோயின் என்ன பேசியிருக்கா அப்படிங்கிறத இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவ வந்து கேட்டிருக்கா, "நீங்க உங்க அப்பாக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கங்கிறது என் அப்பாக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் மூத்த அமைச்சருக்கே தெரிஞ்சிருக்கு. "ஓ! உன் அப்பா நான் சொன்னத தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு போலமா. நான் என் பையனுக்கெல்லாம் கேட்கவே இல்ல. எங்க அப்பாக்கு தான் கேட்டேன்" அப்படின்னு அவரும் தெனாவட்டா பேசுறாரு.
எங்க அப்பா தான் தெரியாம தப்பா புரிஞ்சிருக்காரு. ஆனா இது இப்படியே இருக்கட்டும். இதை நீங்க சீக்ரெட்டா வச்சிருங்க. எங்க அப்பாவுக்கு உண்மை தெரிய வேணாம். கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இல்ல கல்யாணம் முடியிற வரைக்கும் அவருக்கு இந்த உண்மை தெரிய வேணாம். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கா. என்னன்னா என் அப்பாவுக்கு தன் வீடு ரொம்ப கஷ்டப்படுது இல்லையா? ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் காசு, பரிசு பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க குடுங்க. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் உங்க அப்பாவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கா. அதுக்கு அவருமே சரின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொன்னவரு நேரா என்ன பண்றாரு, தன்னோட அப்பா அதான் படுத்த படுக்கையா இருக்காருல்ல அந்த கிழவன், அவன வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. பாருங்கப்பா எப்படிலாம் நடக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலா அந்த அமைச்சர் இருக்கானே, அவன நான் இன்னும் 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 கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வில்லத்தனமா பேசுறாரு. அப்படின்னா இதெல்லாம் ஹீரோயினோட அப்பா மேல இருக்க வெறுப்புல தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் சாக கெடுக்கிற கிழவனுக்கு அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எதுக்காக இந்த அளவு வெறுப்புன்னு தெரியல. இது தெரியாம இந்த பயம்புல என்னன்னா, தான் அப்பாக்கு ஏதோ நல்லது கிடைக்குது, தான் குடும்பத்துக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது, பணம் கிடைக்குது, அதுல அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம என்ன கல்யாணங்கிறது என்ன காதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு டீலிங் தானே. அதுவும் நம்ம சாதாரண ஒரு அடிமை பெண். நமக்கு இது கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே அப்படின்னு அவளா அங்கிட்டு நினைச்சிட்டு சோகமா வந்துட்டு இருக்கா. 1, 2, 3 எண்ணுவா இல்லையா? அது என்னன்னா ஃபர்ஸ்ட் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும். செகண்ட் தான் அம்மா கஷ்டப்படக்கூடாது. நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். 3வது ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி போகணும். 4வது தான் ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் என் கூட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா, அவ வந்திருக்கிறது ஏதோ ஒரு இடம். எந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியல. அப்படியே கால் போன போக்குலயே ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அது அப்படியே 4வது சொன்னதுக்கு அப்புறம் ச்சே நமக்கு ஹஸ்பண்ட் அதுவும் சாக போறவரு. அவர்கிட்ட இருந்து எந்த அன்பு கிடைக்க போகுது? எதுவுமே கிடைக்காதுல அப்படின்னு சொல்லி சோகமா பார்த்துட்டே இருக்கு. அப்ப டக்குன்னு பார்த்தா அங்க ஹீரோ நிக்கிறான். அவன் பாட்டுக்கு வானத்தை பார்த்துட்டு அப்படியே அது அந்த அரச உடையில அழகா நின்னுட்டு இருக்கான். அத பார்க்கவும் அவளுக்கு அப்படியே தோண ஆரம்பிக்குது. என்னென்னமோ நினைச்சிருப்பா. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க கனவு தானே கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு. இப்ப அவ்வளவுதான். இந்த கிழவனை கல்யாணம் பண்ணா அவன் இன்னைக்கு செத்துருவான், நாளைக்கு செத்துருவான். அதோட லைஃபே முடிஞ்சு போயிடும். ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொண்ணா அவளுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காதுல்ல. அதை நினைச்சு அப்படியே பாக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில காதலே இருக்காதுல்ல, அன்பே கிடைக்காதுல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சுல அப்படின்னா இன்னைக்குதான் அந்த கடைசி நாள். நாளைக்கெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள அப்படியே தோணுது. எத்தாப்புல இருக்க ஹீரோவை பாக்குறா. ஒரு மாதிரியா அவளுக்கு அந்த ஃபீலிங்கை எப்படி காட்டனே தெரியல. இன்னைக்குதான் கடைசி நாள். இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுல. அப்ப இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுதா என்னன்னு தெரியல. சடனா ஓடி வந்தவ டக்குனு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டா. அவனுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. கிஸ் பண்ணிட்டு நீ எனக்கு ஏதோ பரிசு தரேன்னு சொன்னல, அதுக்கு பதிலாக தான் இது, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. ஹீரோ ஷாக்லேயே தான் 2 செகண்ட் நின்றுப்பான். அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருந்து காட் வரான். அரசரே, இளவரசரே என்ன ஆச்சு? என்ன இன்னும் அந்த பொண்ணு வரல போலயே, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த இடத்துல நான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க வந்துருன்ட்டு. அதுக்காக தான் ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான். இவளும் எதையோ யோசிச்சுட்டு ஒரு வழியா வந்துட்டா. ஆனா வந்தவ இப்படி கிஸ் பண்ணிட்டு உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட இருந்து திருடிட்டாங்க அப்படிங்க. காடு பாக்குறான். என்ன இளவரசரே சொல்றீங்க? யாரு என்னத்தை திருடினா அப்படிங்க. அப்படியே உதட்டுல கை வைக்கிறான். கிஸ்ஸை திருடிட்டா. அதுதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா விட ரெடியா இல்ல. உடனே திரும்ப துரத்த ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம்லாம் ஓடி வர்றான். ஆனா ஹீரோயினா வேக வேகமா வந்து எப்படியோ வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் ஆயிருச்சுல, மிட் நைட் ஆயிருச்சு, நம்ம ஒரு வேலையை மறந்தே போயிட்டோமே அப்படின்ட்டு அவர் ரூம்குள்ள இருக்க பெட்டை என்ன பண்றா விலக்கிட்டு அங்க கீழே சீக்கிரட்டா ஒரு டோர் வச்சிருக்கா. அதை ஓபன் பண்ணி ஏதோ ஒண்ணு எடுக்கிறா. கட் பண்ணா அங்க வெளியே ஹீரோவும் தேடிட்டே இருக்கான். நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன, எந்த பக்கம் போனான்னு தெரியல அப்படின்னு எல்லா பக்கமும் பார்க்க இங்க ஹீரோயின் ஒரு மாஸ்க் போட்டு கூரை மேல ஏறுறா. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஸ்டார்டிங் சீன்ல இருந்து கில்டங் அப்படின்னு ஒரு திருடன் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த திருடன் வேற யாருமே கிடையாது, ஹீரோயின் தான். அவளை அப்படியே காட்ட எங்க ஹீரோவும் நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், கண்டிப்பா உன்னை பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் தான் அந்த கில்டன். திருடனா இருக்க அந்த கில்டங்கே ஹீரோயின் தான். இப்பவும் என்ன பண்றானா அதே மாதிரி மாஸ்க்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதே சீஃப் இன்ஸ்பெக்டரோட வீட்ல இருந்து சில அரிசிகள்லாம் அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டான். ஆனா என்ன பிரச்சனைனா இப்போதைக்கு ஹீரோ தான் வந்து அந்த பொறுப்புல இருக்கான் இல்லையா, அதனால இப்ப அதிகமான காவலாளிகள் சுத்திட்டு இருக்காங்க. அதனால ஒரு ஆள் வந்து இவளை பாத்துட்டாங்களா, சோ துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு வீட்டுக்குள்ள போறான். அந்த இடத்துக்கு ஒரு காவலாளி வந்துட்டாரு. வெளியே வா, நீ போனதை நான் பாத்துட்டேன் அப்படிங்க. சடனா ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவர் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த ட்ரெஸ் வந்து மூட்டையில வச்சுட்டு அந்த பக்கம் இருந்து வர்றா. அதுவும் செருப்பு எடுக்கிற மாதிரி வர்றா. இவளை பார்க்கவும் இவதான் நல்லாவே தெரியும் இல்லையா எல்லாருக்கும். அதனால யுஞ்சோ நீ இங்க என்ன பண்ற அப்படிங்கிறாரு. அது ஒண்ணுங்க இல்லையா, என்னோட செருப்பு காணா போச்சு, அதுதான் தேடிட்டு இருந்தேன். ஆமா இந்த நைட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கா. அது ஒண்ணும் இல்லமா, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், ஏன்னா நீ ரொம்ப க்ளோஸா இருக்கல, இங்க பாரு கில்டன் இங்க தான் சுத்திட்டு இருக்கான், இப்பதான் பார்த்தேன், அவனை பிடிக்கதான் நாங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறா. இவளுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. எப்பவுமே இந்த அளவு காவலாளிகள்லாம் சுத்த மாட்டாங்கல்ல, இப்ப என்னாச்சு அப்படிங்க. அது ஒண்ணும் இல்ல, அரசவையில இருந்து புதுசா ஒரு அதிகாரி வந்திருக்காரா, அவரோட பேச்சினால்தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். சே நீ பத்திரமா போ. அதோட இன்னொரு முக்கியமான
முக்கியமான விஷயம் இருக்கே, அவர் வந்த உடனேயே 2 பேரும் கூப்பிட்டு விசாரிச்சாரு அப்படின்ட்டு. இந்த லேடி சோ அப்படிங்கிறவங்களையும் அதே மாதிரி சியோக் அப்படிங்கிற 2 பேரையும் கூப்பிட்டு ஹீரோ விசாரிச்சிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த சொல்லவும் இவளோட ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. அப்படியே என்ன பண்றான், அந்த சோ வீட்டுக்கு வர்றான். ஆக்சுவலா அந்த லேடிக்காக தான் இவ கொஞ்சம் அரிசியை திருடி இருப்பான் இன்னைக்குன்ட்டு, அவங்களுக்கு கொடுக்கணும்ட்டு. ஏன்னா கை குழந்தை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சாப்பாடே இல்லாமன்னு. இப்ப இதை வந்து டைரக்டா கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா, அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா காவலாளிகள்லாம் சுத்திட்டு இருக்காங்க, பார்த்தா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால என்ன பண்றா, அவளாவே போயிட்டு யாருக்கும் தெரியாம அவங்க பின்னாடி மட்டும் அந்த அரிசி மூட்டையை வச்சுட்டு வந்துட்டான். ஆனா அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இந்த விஷயம் கொஞ்சம் பரபரப்பாகிறனால இன்னைக்கு அமைச்சரவையில அதை பத்தி தான் பேசுறாங்க. நிறைய அமைச்சர்கள் வந்து கில்டன்னு ஒருத்தவன் இருக்கான், அவனை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸா பேசுறான். அரசர் என்னன்னா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா காங்கோபைன், அவங்களோட சேர்ந்துட்டு கலாச்சி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்க அமைச்சர்களுக்கு எல்லாம் என்ன அரசர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா அவர் ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு சீரியஸ்னஸே இல்லாம, இது கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரவை மாதிரியோ அரசவை மாதிரியோ இல்லவே இல்லை, அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப எல்லாமே போனதுக்கு அப்புறம் அந்த மூத்த அமைச்சர் தான் இருக்காரு. மூத்த அமைச்சர்கிட்ட தான், என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கில்டன் பத்தி அப்படிங்க. நான் நினைக்க ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு சிறுபையன் பண்ற வேலைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பே, ஆமா அந்த கங்மின் அவன் என்ன ஆச்சு, எனக்கு என்னமோ அவன் திரும்ப இங்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரா. அது சொன்ன அடுத்த செகண்டே பக்கத்துல உட்காந்துருக்க அந்த லேடி இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலா அவங்க பேரு நூக், நம்ம நூக்னே வச்சுக்கலாம். அந்த நூக்கும் சரி அதே மாதிரி மூத்த அமைச்சரும் சரி 2 பேரும் ஒரே மாதிரி மூஞ்சி பார்த்துட்டு முழிக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டு களவாணித்தனம் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காமிச்சா, ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்னேன் ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு அமைச்சரா இருந்தாருன்ட்டு, இல்ல இவர் தான் சீஃப் இன்ஸ்பெக்டராகவே இருந்திருக்காரு. அந்த டைம்ல அரசர் என்னன்னா கழுத்துல வாழை வச்சுட்டு சொல்லு நான் எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்க. அதுக்கு ஹீரோயின் அப்பா ஒத்துக்கவே இல்லை, அதாவது கங்மின் ஒத்துக்கவே இல்லை. இல்ல அரசரே நீங்க பண்றது ரொம்ப தப்பு, இது கண்டிப்பா பின்னாடி நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த மூத்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் என்னன்னா அரசருக்கு இல்ல அரசரே நீங்க எடுக்கிற முடிவு தான் சரி அப்படின்னு இருக்காரு. இப்ப அந்த பிளாஷ்பேக்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் மூத்த அமைச்சரோட மூஞ்சியே சரியில்லை. எதுக்கு நீங்க அவரை கேக்குறீங்க அப்படிங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கங்மின் வந்து ரொம்ப விசுவாசமான ஆளியா, அவரை மாதிரி ஒரு ஆள் இருக்கவே முடியாது, எனக்கு என்னமோ அவன் திரும்ப வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரா. இதை கேட்டதுல இருந்து இவருக்கு ஃபேஸே சரியில்லை. அடுத்த நாள் என்னன்னா வெளியே வந்தவர் போய் நம்ம ஹீரோயின் அப்பாவை தான் மீட் பண்ணி சும்மா சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாரு. அவருக்கு என்ன சந்தோஷம்னா, தான் ஃப்ரெண்டு அதாவது தன்னோட நண்பன் தான் பொண்ணு வந்து அவன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவர் இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னு அவருக்கு தெரியவே இல்லை. இவருமே ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா, நீங்க வந்து சொல்லாதீங்கன்ட்டு, அதனால அதை பத்தியும் பேசவே இல்லை. சும்மா தான்டா உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரியா மூஞ்சிலாம் முறைச்சிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணா ஹீரோயின் அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்னன்னா அங்க அரசவையில் இருக்க எல்லா பெண்மணிகள் அங்க வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு எப்பவும் போல ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் என்னன்னா அவளுக்கு வந்து டக்குனு கிஸ் பண்ணிட்டா இல்லையா, அது என்ன ஃபீலிங் எதனால இப்படி பண்ணா அப்படின்னு அவளுக்கே புரியல. யார்கிட்டயாவது அதை பத்தி பேசணும் சொல்லணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கு. சோ அவங்க அம்மா கிட்ட இன்டைரக்டா நான் ஒரு புக்கு படிச்சேமா, அதுல இப்படிலாம் நடந்துச்சு, அந்த பொண்ணு எதுக்காக இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு அவ கேட்கிற அதே டைம்ல இங்க ஹீரோ வந்து அந்த பெண்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். எப்படின்னா அதுவும் தான் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஒரு பொண்ணு ஓடி வந்து சடனா கிஸ் பண்ணிட்டா, ஒன் டைம் தான் பாத்திருப்பாங்க, கிஸ் பண்ணவ ஓடி போயிட்டா, எதுக்காக அப்படி நடந்திருக்கும் அப்படிங்க. ஆளுக்கு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பொண்ணு என்னன்னா இல்ல அந்த பொண்ணு பயந்து ஓடி இருக்கும், ஒரு பொண்ணு என்னன்னா பார்த்தோன்னே காதலா இருந்திருக்கும், அதனாலதான் கிஸ் பண்ணிருப்பா அப்படிங்க. ஹீரோக்கா வெக்கம் தாங்கல, கண்டிப்பா கண்டிப்பா இந்த அழகான மூஞ்சியை பார்த்தா காதல் வராம இருக்குமா என்ன அப்படின்ட்டு அவனே பெருமையா பேசிட்டு இருக்கப்ப இங்க கார்டு இருக்கான் இல்லையா, அவர் சும்மா இல்லாம அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மேபி பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு கிஸ் பண்ணிருக்கலாம், ஆனா கிஸ் பண்ணப்ப ஒரு ஃபீல் வரும் இல்லையா, இவன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்ட்டு ஒரு ஸ்பார்க் வரும்ல, அந்த ஸ்பார்க் அவளுக்கு கிடைக்காம இருந்திருக்கும், அதனாலதான் அவன் ஓடி போயிட்டா அப்படிங்க. எங்க ஹீரோட மூஞ்சியை பாக்குறமேடே நான் உன்ட்ட என்ன சொன்னேன், வாய மூடுன்னு சொன்னேன்ல, நீ பேசவே கூடாது, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இங்க ஹீரோவோட அம்மாவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் நடந்துச்சுன்னா மேபி அந்த பொண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம் அந்த பையன் மேல, அதனாலதான் அப்படி பண்ணிருப்பான் அப்படிங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஈர்ப்பா சச்சா அப்படிலாம் இருக்காதுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, மேபி இதுக்கு மேல இது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற விரக்தியில கூட அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இங்க திரும்ப ஹீரோவை காமிச்சா அங்க ஒரு லேடி என்ன பண்றாங்க சொல்றாங்க, மேபி இது வந்து நடக்காத காதல், ஐ மீன் நடக்கவே கூடாத ஒரு காதலா இருக்கலாம், அதனால அந்த பொண்ணு பயந்து ஓடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு புரியல, என்ன சொல்றீங்கன்னா, ஆமா ஒரு பெரிய இடத்து பொண்ணுக்கும் ஒரு வேலைக்காரனுக்குமான காதலா இருக்கலாமே, அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு இது நடக்காதுன்னு நினைச்சு ஓடி போயிருக்கலாம்னு அப்படிங்க. ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அவன் ஹீரோயின் எப்படி பார்த்திருப்பானா ஒரு பெரிய இடத்து பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு தானே பார்த்திருப்பான், அவனுக்கு தெரியாது ஹீரோயின் வந்து ஒரு சாதாரண பனிப்பெண்ட்டு. அதோட அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஹீரோ வந்து ஒரு வேலைக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இல்ல, இளவரசன்னு தெரியாதுல்ல, ஒருவேளை நம்ம ஒரு வேலைக்காரன் நினைச்சுதான் அந்த பொண்ணு பார்த்தோன்னே கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு தோணுது. இப்ப முடிச்சுட்டு வெளியே வரப்ப காட் கேட்கிறாரு, இளவரசரே எனக்கு தெரியாம உங்களுக்கு யார் அந்த நண்பன், யார் அது அப்படிங்க. பைத்தியமே எனக்கு எங்க நண்பன் இருக்கான், நான் என்னை பத்தி தான் பேசினேன் அப்படிங்கிறான். இது
அப்படின்னா அன்னைக்கு திருடு போச்சுன்னு சொன்னீங்களே அது உங்க முத்தமா அப்படிங்க. நீ முதல்ல வாயை மூடு, சரி நான் ஸ்டேஷன் கிளம்புறேன், உனக்கு இன்னொன்னு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட படத்தை வரைஞ்சு அவ எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலையே. போய் நின்று கடத்தூர்ல கத்திட்டு இருக்கான், இந்த பொண்ணை யாராவது பாத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. பாவம். அதுக்கிடையில ஹீரோ என்ன பண்ணிட்டான்னா ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அப்பதான் சீஃப் சொல்றாரு, அதாவது நம்ம ஹெட்னு வச்சுக்கலாம், போலீஸ் ஹெட் சொல்லிட்டு இருக்காரு, நேத்து நைட்டும் வந்து இதே மாதிரி திருடி இருக்காரு, அதுவுமே சீஃப் இன்ஸ்பெக்டரோட வீட்டுல தான். அதோட அந்த டைம்ல மேபி நான் பார்த்ததை விட யுஞ்சோன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்க. யுஞ்சோவா யார் அது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுவா, அது ஹெமின்சோ மருத்துவசாலை இருக்குல்ல, அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம வேணா அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலாம் அப்படிங்க. சரி ஓகே வாங்க கிளம்புங்க, நம்ம ஹெமின்சோ போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிளம்பிட்டு இருக்கான். இதே டைம்ல இங்க இந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவன் ஒரு கடையில துணியெல்லாம் வாங்கிட்டு இருக்கப்ப அந்த லேடி வர்றாங்க. அதான் அந்த ஜேஇ கூட ஒரு பொண்ணு இருந்திருப்பால, அந்த பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவளுக்கு அப்படியே கோவலாம் வருது, முடியெல்லாம் பிடிச்சி ஆயலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் கோவம் வருது. அந்த லேடி உடனே அம்மா இப்பதான் தலையெல்லாம் போய் அழகா சீவிட்டு வந்தேன், எதுவும் பண்ணிடாதமா அப்படிங்க. உடனே இவன் என்னன்னா இல்ல உங்களோட உறவுக்கு நான் ஓகே சொல்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன் என்ன பேசுற, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் என்னை வச்சிருக்கேங்கிறான், அது உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் நடக்குறதாமே, எனக்கு ஒன்றும் அதனால இல்லை அப்படிங்க. இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னான்னு கேட்கறான். நான் புக்ல தான் படிச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கே கோவம் வந்துச்சு, இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கா, புக்ல படிச்ச ஒரு சாதாரண டிராமாவை பார்த்து தன்னோட லைஃபே அமைச்சுக்கிறான், இவன் லைஃப்ல நம்ம ஏன்டா விளையாடணும்னு சொல்லி அவளுக்கு அது தாங்கவே முடியல. நேரா ஜெயிட்ட வந்து இங்கே பாரு, அந்த பொண்ணு என்னமோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு, என்னையெல்லாம் இடையில இழுக்காத, எனக்கு செம்ம கடுப்பாகுதுன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டா. அதோட ஜெயி கூட தான் நம்ம ஹீரோயினோட தம்பி, அதே மாதிரி ஹீரோயின் ஒரு பையன்ட்ட சண்டை போட்டிருப்பா இல்லையா, ஹீரோக்காக சண்டை போடல, அவகிட்ட கெஞ்சி கதறி கூப்பிட்டுருப்பா இல்ல, அந்த பையனுமே இருக்கான். இவங்க 3 பேரும் ஏதோ பத்தி பேசிட்டு இருக்கல, சடனா சரி ஓகே உன் அக்கா இருக்கால அவளை கூப்பிட அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சு வருது. கட் பண்ணா அடுத்த சீனே நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ஓடி வர்றான் ஹீரோயின்ட்ட, சீக்கிரமா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் தம்பி கிட்ட பெட்டு கட்டியிருக்காங்க. ஹீரோயின் வந்து இந்த ஆப்பிள அடிச்சிடணும் அப்படின்ட்டு. அதுதான் சொல்றான், நான் அவங்க கிட்ட பெட்டு கட்டிட்டேன், ப்ளீஸ் எனக்காக இதை வந்து பண்ண அப்படிங்க. சின்னையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம்லாம் வருது, படிக்காமையே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னா ஓகேன்னு சொல்லிட்டாளா. உடனே ஜெய் கேட்கறான், என்ன அவ ஓகே சொல்ல மாட்டேன்டா, இப்ப என்ன ஒத்துக்கிட்டா அப்படிங்க. அது ஒண்ணு இல்ல, அவ ஆப்பிள அடிச்சுட்டானா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்க கூட சேர மாட்டேன்னு நான் சொன்னேன்னா, அதனால ஓகே சொல்லிட்டா அப்படின்ட்டு அவன் சின்ன பையன், சோ அவன் பாட்டுக்கு சொல்லிட்டான். இந்த விஷயம் ஜெய்க்கு வந்து செம்ம கோவம் வருது. கரெக்டா ஹீரோயின் வந்து ஆரோ எடுத்து அங்க வந்து ஆப்பிள் இருக்கு, தூரமா தான் இருக்கு, அதை பாயிண்ட் பண்ணி அடிக்க போறப்ப ஒரு நிமிஷம் நின்று, நீ என்ன தம்பி கிட்ட பெருசா கண்டிஷன் போட்டிருக்கான், அப்ப போட்டியும் நல்லா பெருசா தானே இருக்கணும், டே நீ போய் ஆப்பிள் தலையில வச்சுட்டு நின்னு அப்படின்றான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்க. ஆமா உன் கண்டிஷன் பெருசு தானே, எங்க கூட பேசக்கூடாது, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சொல்லியிருக்கல, நீ தான் போய் நிக்க போ அப்படிங்க. அவனும் பயந்துகிட்டே போறான், நீ எப்படியாவது அடிச்சிரு புரிஞ்சதுல அப்படின்ட்டு விட்டா அழுதுருவான் போல, அங்க போய் அழுதுகிட்டே தான் நிக்கிறான். ஹீரோயினும் பாயிண்ட் பண்றா, ஆனா அவளால முடியல, ஏன்னா கையெல்லாம் நடுங்குது, அவ விட்டா அடிச்சிருவா. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் கில்டங்கே இவதான், இவகிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனாலும் எத்தாப்புல நிக்கிறது தம்பி இல்லையா, அதனால பயந்துட்டே என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ அவன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன், அது தப்பா இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க, பேசாம எனக்கு வேணா தண்டனை கொடுங்க, அவனை விட்டுருங்க அப்படிங்க. ஆல்ரெடி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், இப்ப நீ அவனை அடிக்க முடியாம பதறல, அப்படியே கையெல்லாம் நடுங்குதுல, அதுதான் உனக்கான தண்டனை அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறான், ரொம்ப கொடூரமா பேசுறான். இவ பாக்குறான், எதுக்காக ஏன் இந்த அளவு மோசமா போறீங்க அப்படிங்க. ஆமா ஒரு காங்குபைனோட பொண்ணு, நீ என்னன்னா அக்கா அப்படிங்கிற உரிமை எடுத்து அவனுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அது எப்படி நீ பண்ணலாம், உன் தகுதி தராதரம் என்னன்னு உனக்கு தெரிய வேணாமா, நீ யாரும் அதெல்லாம் பண்ண, அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்ட்டு ரொம்ப குரூஷியலா பேசிட்டு இருக்கான். இவளுக்கு கஷ்டமா இருக்கு, சடனா நான் பண்ணது தப்புதான், நான் இப்பெல்லாம் பேசிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கான தண்டனையை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா சடனா ஆரோ எடுத்து அடிச்சுட்டா. பட் அவனை அடிக்க கிடையாது, ஆரோ மிஸ் ஆயிருச்சு, மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிட்டா. ஆனா அவ விட்ட ஆரோ மிஸ் ஆகி வேற எங்கேயும் போகல, அங்க பறந்து போன ஒரு பறவை நெஞ்சிலேயே பாஞ்சிருக்கு. அது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லையே, எப்படி ஒரு பெரிய டார்கெட் அது, அசால்ட்டா அடிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கப்ப அந்த பையன் சொல்றான், பரவாயில்லடா என்னதான் இருந்தாலும் நீ நாளைக்கு அண்ணியா வரப்போறவங்க, அவங்க கிட்ட இப்படிலாம் பேசுற அப்படிங்க. இது அண்ணியா என்னடா சொல்ற அப்படிங்க. ஜெயி ஆமாடா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, காங்குபேனா வரப்போறாங்க அப்படின்னு இவன் ஒரு விஷயத்த சொல்ல, இது இப்பதான் ஜெய்க்கே தெரியும் போல. பட் ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறது அண்ணன்காரன கூட கிடையாது, தாத்தாக்காரனா. அது எப்ப வெளியே வரப்போகுது, வெளியே வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதுலாம் தெரியல. இதுக்கிடையில அந்த ஹீரிம் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான், அந்த ஹெமின்சோக்கு வந்திருப்பான் அந்த மருத்துவ சாலைக்கு தான். ஏன்னா அந்த மருத்துவ சாலையில மருத்துவரா இருக்கவரோட தங்கச்சி தான் இவ, அவரை பார்க்க தான் வந்திருக்கா, அவருக்காக நிறைய சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கா. பட் அவர் என்னன்னா, இதுக்காக நீங்க வந்த, அதெல்லாம் நீ ஒண்ணும் வர வேணாம் கிளம்ப அப்படின்ட்டு ஒரு மாதிரியா தான் மூஞ்சில அடிச்சாப்புல பேசி அனுப்புறாரு. பாசம் இருக்கா இல்ல வந்து கொஞ்சம் வெறப்பா இருக்கணும்னு இருக்காரா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பேசி அனுப்பா. அவ்வளவு சரிங்கண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியே வர்றப்பதான் கரெக்டா ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வர்றான்.
எதுக்காகனா ஹீரோயின் பாக்குறதுக்காக வந்திருப்பான். ஹீரோயின் இப்ப வரைக்கும் தெரியாது. ஒரு பனிப்பெண் இருக்கா, அவ மேபி வந்து கில்டங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஹெட் சொன்னாரு இல்லையா, அதனால அவகிட்ட விசாரிக்கிறதுக்காக வர்றப்ப இவ பாத்துட்டா. ஆக்சுவலா வர்ற வழியில ஒரு போஸ்டரை பாத்துருப்பா. அதுல ஹீரோட போட்டோவை வரைஞ்சு பக்கத்துல இவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி இருப்பான், நல்லாதான் இருப்பான், பட் பேசுறப்ப பைத்தியம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் மழைலாம் படாது, நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பான். இவன் யாராவது பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருப்பான். அதை வந்து இவ பாத்துருப்பாளா. சோ இப்ப ஏத்தாப்புல ஒரு ஹீரோ பார்க்கவும், இவன் அந்த பைத்தியக்காரன் தானே அப்படின்னு வாய் விட்டு சொல்லிட்டா. அவளுக்கு தெரியல ஹீரோ யாரு என்னன்ட்டு. ஹீரோ பாக்குறான், எது பைத்தியக்காரனா, என்ன பேசுறீங்க நீங்க அப்படிங்க. இல்லங்க மன்னிச்சிருங்க, அது நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன், அதுல அப்படிதான் இருந்துச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு சாரி சொல்லிட்டு கிளம்புறப்ப தெரியாம ஸ்லிப்பாகி விழுக போயிட்டா. ஹீரோ கேட்ச் பண்ணிட்டான். பட் இவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லணும்னா இம்ப்ரெஸ் ஆயிட்டா. ஹீரோ மேல சின்னதா ஒரு க்ரஷ் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஆனா ஹீரோ நேரம் என்ன பண்ணா, அந்த மருத்துவ சாலைக்கு தான் வரான். வந்து ஹீரோயின் பேரை சொல்லி தான் விசாரிக்கிறான். ஆனா ஹீரோயின் இன்னைக்கு லீவ் போல, அதனால அவ வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு கிளம்புறப்ப காவலாளி வந்து ஒரு நோட்டை கொடுக்குறாரு. என்னன்னா சோவோட வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பானா. வந்தது எல்லாமே சாதாரண பொண்ணுங்க தான், இடையில ஒரு 10 பனிப்பெண்ணும் வந்திருக்கதா போட்டிருக்கு. அது ஹீரோயின் தான், அது ஹீரோக்கு தெரியாது இல்லையா. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்பதான் காவலாளி சொல்றாரு, ஆக்சுவலா இவங்க வேலை பார்க்கறது சீஃப் இன்ஸ்பெக்டரோட வீட்டுல தான், அவரோட வீட்டுல தான் திருட்டும் போயிருக்கோம் அப்படிங்க. ஹீரோ எதையோ கண்டுபிடிச்சிட்டான் போல. சோ உடனே அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணா இங்க ஹீரோயின் வந்து அந்த சீஃப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவங்களோட மனைவிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. சோ முதுகுல மருந்தெல்லாம் அப்ளை பண்ணிட்டு கிளம்புறப்ப குழந்தை அழுகிற சவுண்டு கேக்குது. என்னாச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான் இல்லையா, அவன் சோ புடிச்சு வச்சுட்டு, அதுவும் சோவோட குழந்தைய வேற புடிச்சு வச்சுட்டு, என்ன குழந்தை நல்லா 1 கிலோ ஏறி போயிருக்கு அப்படின்னா நல்லா பால் கொடுக்குற போல, எனக்கு காசு கொடுக்கவே உனக்கு வக்கில்ல, ஆனா இப்ப பால் கொடுக்குற அளவு நல்ல தீனியோ அப்படிங்கிற மாதிரி வல்கரா பேசிட்டு இருக்கான். அவங்க உட்காந்து கெஞ்சுறாங்க என் குழந்தைய விட்டுருங்கன்ட்டு. உடனே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறான். பார்த்தா அதுல ஒரு அரிசி முட்டை வந்து விழுகுது. அது வேற எதுவும் கிடையாது, ஹீரோயின் நேத்து நைட்டு வச்சதுதான். அதை எடுத்தவன், உனக்கு எப்படி இந்த அரிசி வந்துச்சு சொல்லு, எவனை வச்சிட்டு இருக்க, எவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா அப்படின்னு மூஞ்சிலேயே அடிச்சுட்டு, அவகிட்ட இருக்க எல்லா பொருளையும் எடுத்துருங்க, அவளுக்கு எந்த சாப்பாடும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இது ஹீரோயினால பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. உடனே ஓடி வந்து, ஐயா மன்னிக்கவும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உடம்பு வேற சரியில்லை, நான் தான் அவங்களுக்கு வந்து மருத்துவம்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க சாப்பாடுக்கு அந்த அரிசி மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு பேசிடுறாளா. இது இவருக்கு இன்னும் கோவம் வருது. என்ன எதுவுமே இல்லாத எதுக்குமே வக்கில்லாத நாய்க்கெல்லாம் இந்த பேச்சு வேண்டி கிடக்கா. ஒண்ணுக்குமே உருப்படாத தருதலைங்களுக்கெல்லாம் இவ்வளவு போதும், கிளம்ப அப்படிங்கிற மாதிரி இன்னும் கேவலமா பேசுறாரு. இவளுக்கு என்ன சொல்லனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் வந்து நேற்று நைட்டே முடிவு பண்ணிருப்பான், இனிமே கில்டங்கா எங்கேயும் வளம் வரக்கூடாது, ஆல்ரெடி வந்து ஏதோ ஆள்லாம் வந்திருக்கான், நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிருப்பான், மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருப்பா. பட் இப்ப இவங்களுக்கு சாப்பாடே இல்லை, நைட்டுக்கு சாப்பாடே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்போதைக்கு கில்டங்கா போய் எப்படியாவது திருடி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோன்ட்டு அந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு கரெக்டா அந்த கூரை மேல ஏறுறப்ப, என்ன சீஃப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போறியா என்ன அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தவன் நிக்கிறான், அப்படியே விசிறிலாம் வச்சுட்டு. யார் இது அப்படின்னு பார்க்க, நீ யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்ட்டு அந்த விசிறியை விளக்குறேன். வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். இவளுக்கு பார்க்கவும் ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு நிமிஷம், இது அவன் தானே, இது அந்த வேலைக்காரன் தானே, லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தானே அவன் தானே அப்படின்னு உத்து பாக்குறா. இவ இப்படி உத்து பாக்குறது ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்ன இவன் நம்ம கிட்ட எதுக்கு இப்படி நெருங்குறான், என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படிங்க. அதுக்கப்புறம் தான் நிதானத்துக்கே வர்றா. ஓட ட்ரை பண்ணா, ஒரு நிமிஷம் ஓடாத, எதுக்கு ஓடுற அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆக்சுவலா ஹீரோ வந்து இந்த லேடியை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பான். அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க கில்டங் தான் அரிசியை வச்சான்ட்டு. ஆனா இவங்களுக்கு மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய கஷ்டப்படுற ஒரு பாட்டி, அதே மாதிரி சின்ன பையன்ல இருந்து பசியில இருக்க நிறைய பேருக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிருப்பான். எல்லாம் அந்த ஒரு கைப்பிடி அரிசியை தான் கொடுத்துருப்பான். அதுதான் சொல்றாங்க. இப்ப என்னங்க, திருட்டு போன அரிசியை நான் தான் சாப்பிட்டேன், பசிக்குதுன்னு சாப்பிட்டேன், உங்களுக்கு பிடிச்சி போடணுமா, என்னையும் என் குழந்தையும் பிடிச்சி போடுங்க, நாங்க தான் அதை சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களா. ஒரு இளவரசரா அந்த இடத்துல இருந்து அதை கேட்கறதுக்கு ஒரு பக்கம் என்னன்னா, ஒரு நாட்டோட இளவரசரா தன்னோட மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு அசிங்கம், இன்னொரு பக்கம் மனிதாபியமானம் இருக்கு இல்லையா, அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பசிக்கும். ஒருத்தவங்க சொன்னாங்க, உடம்பு சரியில்லாதப்ப மருந்தை விட சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம், சாப்பாடு இல்லாம வெறும் மருந்து மட்டும் என்னைக்குமே எதையுமே சரி பண்ணாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டைலாக சொன்னது ஹீரோயின் தான். அதை சொல்லிட்டு அன்னைக்கு அரிசி வந்துச்சு, அதுல ஒரு லெட்டரும் இருந்துச்சு, இது வந்து நல்லதுக்காக திருடப்பட்டதுதான், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்ட்டு. நான் தான் கில்டங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பரப்பி விட்டேன், ஏன்னா அவங்க மாட்டக்கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதோட அந்த சாப்பாடை நான் தான் சாப்பிட்டேன். அன்னைக்கு அந்த சோறு சாப்பிட்றப்ப அது என் வயிற்றுக்கு மட்டும் போகல, என்னோட நெஞ்சுக்கு போச்சு, என் மனசே குளிர்ந்து போச்சு. இப்போ என்னைய அவங்களுக்கு வந்து பிடிச்சி போடணுமா, என்னைய பிடிச்சி போடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே சொல்லியிருப்பாங்க. அப்படியே கை குழந்தையோட அவங்க சொல்ற வார்த்தையை கேட்குறப்ப ஹீரோக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அப்பவே என்ன பண்ணியிருப்பான்னா, அவங்களுக்கு தேவையான அரிசி கிட்டத்தட்ட 3 மூட்டை அரிசிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருப்பான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதோட கில்டங்க்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாங்களா. இப்ப ஹீரோ என்ன பண்றான், அது எல்லாத்தையுமே சொல்றான். எனக்கு தெரியுது நீ நல்லதுக்காக தான் பண்ற, நான் ஆக்சுவலா உனக்கு பிடிக்கணும்னு நினைச்சா எப்பயோ பிடிச்சிருப்பேன், பட் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு.
இருக்கு. நான் அதுக்குன்னு உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன்னா அர்த்தம் கிடையாது. நீ எனக்காவது நாட்டுக்கு களங்கத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பா நான் உன்னை பிடிப்பேன். உனக்கு புரிஞ்சதுல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கு கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, இப்ப இவன் என்ன சொல்றான், நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறானா, திருடுன்னு சொல்றானா, இல்ல திருடக்கூடாதுன்னு சொல்றானா, பிடிப்பேங்கிறானா, பிடிக்க மாட்டேன்னு சொல்றானா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு இருக்கப்ப உனக்கு புரியுதுல்ல, அதோட நீ எப்பவுமே என் கண்ணு முன்னாடியே இருக்கணும், என்னை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது, எப்பவுமே என்னோட பக்கத்திலே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான்னா, நீ திருடு, அதாவது திருடி நீ நல்லதுதான் பண்ற, ஆனா பெருசா திருடியோ இல்லாட்டி நாட்டுக்கு வந்து கலகம் ஏற்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாத, என்னைக்குமே நீ என்னோட கண் பார்வையிலே இருக்கணும், என்னோட இதை விட்டு நீ விலகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா அவனுக்கு வந்து ஹீரோயின்லாம் தெரியாது, ஒரு திருட நல்லதுக்காக திருடிட்டு இருக்கான் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் சொல்லிட்டு இருக்கப்ப கீழே வந்து நிறைய காவலாளிகள்லாம் இன்னும் வள வந்துட்டு இருக்காங்க. அதுல 2 பேர் இங்க நிக்கிற கில்டங்க பாத்துட்டாங்க. பார்த்தோன்னே கத்த ஆரம்பிக்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சடனா அங்கேருந்து போயிட்டா. என்ன நினைக்கிறானா, ஹீரோ வந்து வேணும்னே பேசுற மாதிரி பேசி நம்மளுக்கு பிடிக்க தான் பார்த்திருக்கான் அப்படின்ட்டு ஒரு கடுப்புல அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. பட் ஹீரோ கத்துறா, நீ போகாத, ஒரு நிமிஷம் நின்னுட்டு. இவ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு பறந்து போக, காவலாளிகள் ஒரு பக்கம் அம்பு விட அப்படின்ட்டு ரொம்ப பயங்கர சேசிங்கா இருக்கு. இவளும் வந்து பதிலுக்கு அம்பு விடுறா. பட் ஆனா அந்த அம்பே கிடையாது, ஒரு துணியை கட்டி வச்சிருக்கா. அந்த அளவு தான் அவளோட கேரிங் இருக்கு. ஆனா இவங்க என்னன்னா பதிலுக்கு பயங்கரமா அம்புலாம் விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா எப்படியோ ஃபைனலி ஹீரோயின் அங்கேருந்து எஸ் ஆயிட்டா. ஆனா அவரோட மைண்ட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, ஹீரோ வந்து வாலண்டியரா பேசுற மாதிரி பேசி நம்மளுக்கு பிடிக்கதான் பார்த்திருக்கான், நம்ம அவனோட வலையில விழுக போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதோட ஹீரோ வந்து ஒரு வேலைக்காரனா நினைச்சிருப்பா இல்லையா. இப்ப அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அப்ப கண்டிப்பா இவன் வேலைக்காரன் கிடையாது, ஏதோ அரசவையில இருக்க ஒரு அதிகாரி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறா. இளவரசர் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா இங்க ஹீரோவை பாக்கணுமே, அவன் எல்லா பக்கமும் தேடி இருப்பான், காணோம். அதோட இவளை காப்பாத்த போய் இடையில வந்த அம்பெல்லாம் இவன் தான் வாங்கியிருப்பான். அவன் கையில அம்பு பட்டு காயம் ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படியோ பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு தேடி ஹெமின்ஸ்க்கு வந்துட்டு, அதாவது அந்த மருத்துவ சாலை இருக்கு இல்லையா, அங்க வந்து நிக்கிறான். கையில வேற அடிபட்டுருக்குல்ல. சோ மருத்துவ சாலையில இருக்கும், ஏதாவது உதவி கிடைக்குமான்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. உள்ளக்க வரப்ப கரெக்டா ஹீரோயினும் அந்த மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வெளியே போலான்னு வந்திருப்பா. இப்படி ஹீரோ வரத பார்ப்போம், அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஒருவேளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா, நம்ம தான் கில்டன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு திரும்பிக்கிட்டா. ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் நின்னுங்க, நீ தானே அது, ஏய் நீ தானே அது அப்படிங்கிற மாதிரி வேற பேசுறான். இவள வந்து என்ன சொல்லனே தெரியல. ஏய் நீ தானே அந்த எம்ப்ராய்டரி, நீ தானே அந்த எம்ப்ராய்டரி செருப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, எது எம்ப்ராய்டரி செருப்பான்னு யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா ஹீரோ வந்து நீ தானே அவ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். கில்டங்லாம் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. திரும்பி பாக்குறான், நீ தான், எனக்கு தெரியும், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் எம்ப்ராய்டரி ஷூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது, ஆஹா இவன் வந்து கில்டங்க மென்ஷன் பண்ணல, இவன் பார்த்த பொண்ணை தான் மென்ஷன் பண்றான்ட்டு. ஸோ சமாளிக்க ஆரம்பிச்சிட்டா. ஓ நீங்களா, அப்ப வேற மாதிரி இருந்தீங்க, நான் சரியா பார்க்கல, ஆமா நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சும்மா கேஷுவலா பேசுறாங்களாமா. ஆனா அப்பதான் கையில பாக்குற காயம் பட்டிருக்குது. என்னாச்சு அப்படின்னு பார்க்க உடனே கூட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு கேட்கறா, என்னாச்சு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கா. அதுவா, ஒருத்தனை காப்பாத்த ட்ரை பண்ணேன், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, கண்டிப்பா அவன் என்ன தப்பா தான் புரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லு. இப்பதான் இவளுக்கு விஷயம் புரியுது, இவன் காப்பாத்த தான் ட்ரை பண்ணியிருக்கான், நம்ம தான் தப்பா புரிஞ்சிருக்கோன்ட்டு. நிச்சயமா என்னை திட்டிட்டு இருக்க போறான், நான் ஒண்ணு பண்ண போனேன், அது வேற மாதிரி ஆயிருச்சு, இந்நேரம் அவன் என்னை தப்பா தான் புரிஞ்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. இல்ல அப்படிலாம் இருக்காது, எப்படி இருந்தாலும் நீங்க காப்பாத்திருக்கீங்கல்ல, அது அவனுக்கு நல்லா தெரியும், நிச்சயமா உங்களை திட்டலாம் மாட்டான் அப்படின்னு அவளே சொல்லிக்கிறா. அதோட அப்படி மருந்து போடுறப்பதான் சொல்றான், இங்க நிறைய மருத்துவலாம் இல்ல, ஐ மீன் மூலிகைலாம் இங்க நிறைய இல்ல, கம்மியா தான் இருக்கு. ஸோ இருக்கிறத வச்சு இப்போதைக்கு பார்த்துருக்கேன், நீங்க வேலையை ஏதாவது ஒரு பெரிய மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னவ. அதோட நேற்று நைட்டு, ஐ மீன் அன்னைக்கு நைட்டு அப்படி நடந்துச்சுல, அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அது நான் தெரியாம பண்ண விஷயம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலாம். இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவ பண்ணதை நினைச்சு ஆல்ரெடி ஹீரோக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும், லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். இவ பண்ணோடனே ஃபுல்லாவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். தேடி கண்டுபிடிக்க சொன்னதுமே அதுக்காக தான். ஆனா இவ சடனா இல்ல தெரியாம நடந்த ஒரு விஷயம், மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கவும் இவனுக்கு செம்மையா கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி கடுக்கடுன்னு கடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்னும் தேவையில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வெளியே வந்தா. கரெக்டா கார்டு வர்றான். இன்னும் அந்த போட்டோ தான் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் போல. இளவரசரே நீங்களா, என்னால இந்த பொண்ணை கண்டே பிடிக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்க. மூஞ்சி தேறானா அப்படாடே அப்படின்ட்டு திட்டிட்டு போயிட்டான். இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோ எப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த சோறு எடிக்கு வேற நிறைய அரிசிலாம் வேற கொடுத்துருப்பான் இல்லையா, அது வேற அவங்க சொல்லவும் ஹீரோ மேல இன்னும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அவளுக்கே நல்லவரா, இவரும் நல்லவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இந்த மூத்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்காரு. என்னது, இனிமே எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் அரசர்கிட்ட கொடுக்கணுமா, எதுக்காக உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதாவது இப்ப நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்கும். அது அமைச்சரவை கூட்டத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அரசர்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அரசர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட அந்த கோரிக்கையை காமிக்கணும், அது எதுவா இருந்தாலும் சரி, அது என்கிட்ட காமிச்சு நான் ஓகே சொன்னாதான் நீங்க கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அரசர் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு. இது வந்து எப்படி எல்லாரும் ஏத்துப்பாங்க? செம்ம டென்ஷன் ஆகுறாரு அந்த அமைச்சர். உடனே இவர் உடனே, ஓ அப்படியா, அப்படின்னா இந்த புக்கை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து கொடுக்க, அந்த புக்ல பார்த்தா இவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஐ மீன் நம்ம முன்னாடி பார்த்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா, அவர் தான் இவர்.
அந்த புக்கு ஃபுல்லா என்னன்னா இவர் பண்ண ஊழல்கள் இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டரா, அதுவும் காவல்துறையில இருந்துட்டு இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு, என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காரு, எங்கெங்க லஞ்சம் வாங்கினாரு, அது மட்டும் இல்லாம அந்த நிறைய மக்கள்கிட்ட இருந்து இடத்தெல்லாம் அடிச்சு பறிச்சிருக்காரு, நிறைய வேலைக்காரங்களை அடிச்சு கொண்டிருக்காரு. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் அந்த புக்ல இருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. நான் சொன்னதை பண்ணா காட்டி இப்படிதான் நடக்கும், எப்படி வசதி அப்படின்ட்டு மிரட்டவும் இவருக்கு வேற வழியே இல்லை. இப்போதைக்கு அமைதியா போற மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணா இங்க நம்ம மருத்துவ சாலையில தான் காட்டுறாங்க. திடீர்னு நிறைய மூலிகை எல்லாம் வந்து இறங்குது. ஹீரோயின்கே ஷாக்கிங், என்னது இது இவ்வளவு வருதுன்னு கேட்க, அதுவா நம்ம இளவரசர் இருக்காருல்ல, அவர் தான் கொடுத்துருக்காரு நமக்காக அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு இளவரசர்னா யாருன்னு தெரியாது இல்லையா. சோ சரி ஓகே, இளவரசர் கொடுத்துருக்காரு, மேபி நேற்று நைட்டு நம்ம ஹீரோ பார்த்தோமே, அவன் எதுவும் சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான் வருது தவிர ஹீரோ தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியல. இந்த விஷயம் இப்பதான் ஹீரோக்கே தெரியுது. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, சும்மா போய் கூடுறான்னு சொல்லியிருப்பான். ஆனா காட் வந்து இப்படி இளவரசர் தான் உங்களுக்காக கொடுத்துருக்காருன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவான். அட பாவி, நான் என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, வா வந்து தொலை அப்படின்ட்டு நேரா மருத்துவ சாலைக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஹீரம் இருக்காது இல்லையா, அவன் எப்பவுமே எப்படியாவது வெளியே அங்கிட்டு இங்கிட்டு சுத்தணும், ஏதாவது பொருள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சுத்துற பொண்ணு ஷாப்பிங் தான் அதிகமா பண்ணுவா. இப்போ அதே மாதிரி ஷாப்பிங் வந்திருக்கான். பட் அதை வாங்கிட்டு இருக்கப்ப எத்தாப்புல பார்த்தா இவரோட அண்ணன் வர்றாரு. அதான் அந்த மருத்துவர் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு இருக்காரு. இப்படி சுத்துறது பார்த்தா கண்டிப்பா திட்டுவாரு. சோ வேற வழியே இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி ஒளியலான்னு பார்த்தாலும் எந்த பக்கம் போனாலும் இவர் தான் வர்றாரு. அந்த டைம்ல ஹீரோ குதிரையில வந்துட்டு இருக்கானா, இவளுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோ பார்த்திருக்கான், ஆல்ரெடி ஒரு இம்ப்ரெஸ் வேற இருக்குல்ல. இப்ப டக்குனு ஹீரோவை பார்க்கவும், இல்ல ஒரு நிமிஷம் எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறா. கட் பண்ணா அங்கிட்ட அவங்க அண்ணன் கரெக்டா வர்றாரு. ஹீரோவும் போறான், பின்னாடிதான் ஹீரோயின் உட்காந்துருக்கா. ஆனா மூஞ்சியை மறைச்சு ஹீரோ நல்லா டைட்டா புடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இதை வந்து இவர் பாக்குறாரு, அந்த மருத்துவர் பாக்குறாரு. பாக்குறவர் எப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிறாரு ஹீரோவை. பாரு, இவ்வளவு ஒரு பட்ட பகல்ல ஒரு பொண்ணு அது மூஞ்சியை மறைச்சு கூட்டு போறான், அந்த பொண்ணு என்ன குடும்பத்துல வாழ்ந்துச்சோ, இவன் இன்னும் இவ்வளவு கேவலமா இருக்கான் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் திட்டிட்டே தான் போய்கிட்டு இருக்காரு, தங்கச்சினே தெரியாம. கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நேரம் மருத்துவ சாலைக்கே வந்துட்டான். வந்து பார்த்தா சரியான கூட்டம். ஏன்னா இங்க மூலிகை இல்லைன்னு சொல்லிதான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருந்திருப்பாங்க. இப்ப நிறைய மூலிகை வந்தனால எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா கூட்டமா இருக்கு. இதுல ஹீரோயினை நான் எங்கடா பார்ப்பேன் அப்படின்னு நிக்கிறப்பே அங்க நிக்கிற ஒரு லேடிக்கு டக்குனு வலிப்பு வந்துருச்சு. பயங்கரமா ரொம்ப வலிப்பா இருக்கு. மருத்துவர் வேற இன்னும் வரல இல்லையா. சோ ஹீரோயின் என்ன பண்றா, அவங்க பல்லெல்லாம் நாக்க வச்சு கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விட்டா அவங்க நாக்கே வந்து கட்டாயி போயிடும். அதனால என்ன பண்றா, அப்படியே முடிஞ்ச அளவு அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் வேற அங்கிட்டு இங்கிட்டு நகல ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணிட்டான், அவன் போட்டிருக்கான் இல்லையா அந்த கோட்டு, அதை கழட்டி அவங்க காலை பிடிச்சிக்கிட்டான். ஹீரோயின் பாக்குறான், எதுவும் சொல்லலை. இப்போதைக்கு என்ன சொல்ல முடியும். அதோட அவங்க வேற ஹீரோயின் கையை போட்டு அப்படியே பிச்சு எடுத்துட்டாங்க. அவளுக்கு அங்க பிளட் வருது. ஆனாலும் அப்படியே முடிஞ்ச அளவு அவங்க நாக்க கடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டா. ஃபைனலி மருத்துவரும் வந்துட்டாரு. அந்த லேடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களும் பின்னாடியே போறா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அது சரியானதுக்கு அப்புறம் தான் அந்த ஹீரோட கோட்டை எடுத்துட்டே வெளியே வர்றா. தேடி பாக்குற, எங்கடா ஹீரோ, என்ன என்னதான் தெரியா அப்படின்னு ஒரு சவுண்டு. இந்தாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவன் என்னன்னா டக்குன்னு போடுறான். ஆனா நம்மளுக்கு தான் அந்த கையிலே கட்ட தெரியாதே. அப்படியே பாக்குறான். ஒத்துக்கிறேன் உங்க கை இதெல்லாம் கட்டாது இல்ல, கொடுங்க நானே கட்டி விடுறேன் அப்படின்ட்டு அவளே கட்டி விட்டுட்டு இருக்கப்பதான் கையே பாக்குறான். அந்த அப்படியே நெகம் பட்டு ரத்தம் வந்து காயமா இருக்கு. அவ அதுக்கு கூட மருந்து போடல. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ கட்டின அடுத்த சீக்கிரம் டக்குன்னு பிச்சுட்டான் அந்த கையில. ஏன் பிக்கிறீங்க அப்படிங்க, கையை கொடு நான் கட்டி விடுறேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அதெல்லாம் சரியாயிருங்க, அட குடு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அதை வச்சு அவன் என்ன பண்றான், கட்டெல்லாம் கட்டி விடுறான். இவளுக்கு என்னன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் இல்லையா, என்னங்க நீங்க இப்படி விலை உயர்ந்த ட்ரெஸ்ல இருந்து பிச்சு எனக்கு கட்டி விடுங்க, இதை நான் கண்டிப்பா திரும்ப தந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. அதோட இது என்ன புக்கு அப்படிங்க, அதுவா இளவரசர் வந்து நிறைய மூலிகை எல்லாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேச, இளவரசரா எனக்கு அவரை நல்லாவே தெரியுமே அப்படின்ட்டு இப்படியே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இப்பதான் கரெக்டா அந்த மருத்துவர் வேற வந்தவர் ஹீரோ பார்த்துட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஒரு பொண்ணை மறைச்சு கூட்டிட்டு போனா, அதனால தப்பா நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா. சோ வந்தவர் அவர் பாட்டுக்கு இவனை பிடிக்கவே இல்லை, இவன் எதுக்கு இங்க வந்தா, யாருமே அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயின் தான் சொல்றா, இல்ல இவர் வந்து இப்படி காவல் நிலையத்துல இருக்காரு, ஒரு அரசு அதிகாரி தான் அப்படிங்கறது மட்டும் சொல்றாளா. இது வந்து ஹீரோக்கு நம்ம எப்படா இவகிட்ட சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தெரியல இவதான் கில்டங்க அப்படிங்கறதுனால ஒரு மாதிரி டவுட்டோட தான் பாக்குறான். யாரா இருந்தாலும் சரி பொம்பளை பின்னாடி போறவெல்லாம் இங்க இருக்க கூடாது, கிளம்பு அப்படிங்க. ஹீரோக்கு கோவம் வந்துச்சு. ஹலோ என்ன பேசுறீங்க, நானும் அப்படி கிடையாது அப்படிங்கிறான். அப்படி கிடையாதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை மறைச்சு கூட்டு போனியே, இந்த மாதிரி ஆட்கள்லாம் என் மருத்துவ சாலைக்கு வரவே கூடாது, நீ இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது, நான் அவனை பேன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளியவே அனுப்பிட்டாரு. அவனுக்கு செம்ம கோவம் வருது. நான் ஒரு இளவரசன், என்னை போய் இப்படி வெளியே அனுப்பிட்டார்ல, நான் யாருன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப கோவமா தான் இங்கேருந்து கிளம்புறான். கட் பண்ண ஹீரோயின் அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் இந்த பரிசு பொருட்கள்லாம் திரும்ப கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு போல. இங்க அவன் தம்பிக்கு தான் செம்ம கடுப்பாகுது. அப்பா ஏன்பா இப்படி பண்ற, ஏன் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்குறேன்னு கதறான். சும்மா இருடா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இப்பெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் ரொம்ப பெருந்தன்மையா எல்லாத்தையுமே கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையுமே எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜேஇ இருக்கான் இல்லையா, அவனும் வர்றான். அதே மாதிரி அந்த மூத்தவன் இருக்கான்ல, மூத்த அமைச்சரோட மூத்த பையன், அவனுமே வர்றான்.
அவன் தான் சரியான வில்லன் ஆச்சே. அவனுக்கு கோவம் வருது. ஓ நம்ம கொடுத்ததே பிச்சை, அந்த பிச்சை வேற திரும்ப கொடுக்குறாங்களா, சே அசிங்கமா இல்ல அப்படின்ட்டு ரொம்ப கேவலமா பேசுறான். அதுல ஒரு லேடி எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அவங்களே ஃபுல்லா தூக்கிட்டு வராங்க, முன்னாடி யார் வராங்கன்னே தெரியாம தான் தூக்கிட்டு வர்றாங்க. இவன் போய் இடிச்சிட்டு எல்லா பொருளும் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு பெரியவங்க ஒரு பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம டக்குன்னு அவங்கள வேற அடிச்சுட்டான். இதுவே ஜேய்க்கு வந்து என்ன இப்படி பண்றான் அப்படின்னு தோணுது. அப்பதான் கேக்குறான், என்னடா இது, என்னதான் இருந்தாலும் நீ கட்டிக்க போற பொண்ணு தானா, ஏன் இவ்வளவு மோசமா பேசுற அப்படிங்க. இதை நான் கட்டிக்க போறேனா, நான் அவளை கட்டிக்க என்ன பைத்தியமா, அவளை நான் வச்சுக்க கூட மாட்டேன். அவ யாரு தெரியுமா கல்யாணம் பண்ணிக்க போறா, நம்ம தாத்தாவை, நம்ம தாத்தாக்கு வேலைக்காரியா இருக்க போறா அப்படின்னு சொன்னது கேட்கவும் இந்த ஜேயோட ஃபேஸ்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் ஜேயே வந்து ஹீரோனை ரொம்ப கேவலமா தான் நடத்தினான். பட் இப்போ இவன் ஃபீல் பண்றதை பார்த்தா இவனுக்கு ஏதோ ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல. அவளோட ஃபேஸ் தான் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. கீழே வந்து இந்த ஹேர்ல குத்துவாங்க இல்லையா ஒரு பெண்ணு, அது இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கை தோணுது. ஆனா டக்குன்னு உடைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. கட் பண்ண அரசர் காட்டுறாங்க, அவருக்கு ஏதோ முடியல போல, தோல் எல்லாமே ஏதோ ரேஷஸ் வந்த மாதிரி இருக்கு, புண்ணு புண்ணா இருக்கு. பக்கத்துல அந்த நூக்குங்கிற லேடி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருந்தெல்லாம் போட்டுட்டு கிளம்புறப்போ ஒரு ஊதுவத்தி மாதிரி ஒண்ணு கொளுத்தி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இங்க இந்த சீஃப் இன்ஸ்பெக்டர் வீட்டுல தான் காட்டுறாங்க. அவர் எல்லா பொருளையும் போட்டு உட நொடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் மூத்த அமைச்சர்கிட்ட இருக்கு இல்லையா. ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த அமைச்சர் மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லாருக்கான எதிரான ஆதாரமும் அந்த மூத்த அமைச்சர்கிட்ட இருக்கு. அது தெரிஞ்சவரால் ஏத்துக்கவே முடியல. அந்த புக்கை பக்கத்துல நெருப்பு வச்சிருப்பாங்க, அதுல போட்டுட்டு செம்ம கடுப்பா வெளியே போறாரு. இதெல்லாம் கிளீன் பண்றதுக்காக அந்த சோங்கிற லேடி தான் உள்ளக்க வர்றாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. புக்கை போட்டு வச்சிருக்காரு இல்லையா, அது ஃபுல்லா கருகல, லைட்டா தான் பர்ன் ஆயிருக்கு. அதை எடுத்து பாக்குறாங்க. சரி ஓகே எடைக்கு போடலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அவங்க கரெக்டா நம்ம ஹீரோயின் உட்காந்துருப்பாளா, அவகிட்ட கொடுத்து இதுல இந்த புக்கெல்லாம் இருக்கு, எதுவும் தேவைப்படுதான்னு பார்த்து எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அவளை எல்லாத்தையும் பாக்குறா, புக் இருக்கதையும் பாக்குறா, ஓபன் பண்ணி பார்த்தா படிச்சுட்டா. அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இது எல்லாமே ஒரு எவிடன்ஸ் தான், அவர் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் தான் இது அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணா நைட் டைம்ல ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வர்றப்ப கரெக்டா அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அதுவும் எப்படி நம்ம கில்டங்கா வந்து நிக்கிறா. அவனுக்கே ஷாக்கு, நீங்க என்ன பண்ற அப்படிங்க. இவதான் பேச மாட்டா இல்லையா, அந்த புக்கை மட்டும் தூக்கி போடுறான். ஹீரோவும் எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுல அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆக மொத்தத்துல அந்த இன்ஸ்பெக்டர் ஊழல் பண்ணியிருக்காரு, அதுக்கான ஆதாரத்தை நீ என்கிட்ட கொடுக்குற, இதை நான் கொடுப்பேன் நாளைக்கு அரசர் கிட்ட கொடுத்து அவனை நான் அரெஸ்ட் பண்ணணும், அதான் நீ நினைக்கிற அப்படிங்க. ஆமான்னு மண்டையாட்ட இவன் என்னன்னா டக்குனு தூக்கி கீழே போட்டுட்டான். இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இங்க பாரு, நீ பண்றதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காத, உன்னை பிடிக்காம இருக்கனால நீ பண்ற, நீ செய்யற, நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதுதான் நான் பண்ணுவேன். சும்மா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காத காரியம். போய் வேலையை பாரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்றான். இவளுக்கு என்ன சொல்லனே தெரியல. அந்த டைம்ல கார்டு வர சவுண்டு கேட்கும். இவ்வளவு அங்கேருந்து எஸ் ஆயிட்டா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பட் ஹீரோ என்னன்னா அந்த புக்கை எடுக்கிறான், எடுத்து பாக்குறான். அதுல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். என்னன்னா இது எதார்த்தமா என் கையில கிடைச்சிச்சு, இதை நீங்க யூஸ் பண்ணி எப்படியாவது ஊழலை தடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமா எழுதியிருக்காளா. இதை பாக்குறவன் மனசு மாறிட்டானா என்னன்னு தெரியல. நான் என் அண்ணனை பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். இதை கேட்கிற கார்டுக்கே செம்ம ஷாக்கு. நீங்களா அவங்க அண்ணனே அப்படின்னு ஷாக் ஆக தான் செய்யறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி வந்து அரசர் முன்னாடி நின்றுட்டான். அரசர் எல்லாம் பாக்குறாரு, என்ன தம்பி என்னைய பார்க்க வந்திருக்கீங்க, லாஸ்டா நம்ம எப்ப மீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அப்படிங்க. அது குன்சான் இயர், அப்பதான் மீட் பண்ணோம் அப்படிங்கிறான். ஆமா என் கழுத்துல கூட உன்னோட வாழை வச்சியே, அதான் நம்ம லாஸ்டா மீட் பண்ணது அப்படின்னு சொல்றான். ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கறதுலாம் தெரியல. இப்ப சரி இப்ப எதுக்கு வந்தா அப்படிங்க. நேரா அந்த புக்கை கொடுக்குறான். அவனும் பார்த்துட்டாரு. பார்த்தோன்னா அவருக்கும் புரிஞ்சு போச்சு. டைரக்டா கேட்கிறாரு, இப்ப என்ன இதை வச்சு நான் அவரை அரெஸ்ட் பண்ணணுமா, ஒருவேளை இது உனக்கு காவல் நிலையத்துல தான் கிடைச்சிச்சுன்னா நீ அங்கேயே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணு, சட்டப்படி எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படிங்க. எனக்கு என்னமோ சட்டப்படி பண்ண முடியும்னு தோணலை. ஏன்னா அவர் தான் அங்கே சீஃபா இருக்காரு, எப்படி பண்ண முடியும், அதனாலதான் அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்களா. அப்படின்னா இதுக்கு நான் பர்சனலா ஏதோ ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நடக்காத காரியம். ஆமா ஆக்சுவலா இவரோட பொண்ணை தானே உனக்கு கல்யாணம் பண்றதாவே பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீ என்னன்னா அவருக்கு எதிராகவே வந்து நிக்கிற, இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு அப்படிங்க. இல்ல எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, அதை நான் இழக்க விரும்பல. என்னோட பேருக்கு கெட்ட பேர் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இதை கொடுக்குறேன். அதை இதுக்கு மேல உங்க இஷ்டம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அடுத்த செகண்டே ஹீரோட அம்மா இருக்காங்களே, அவங்க பாவம் அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. ஏன்னா அரசர் போய் பார்க்க போயிருக்கான்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு தெரியும் போல அரசர் எப்படி தான் பையனை எப்படி பாக்குறான் அப்படின்ட்டு. அதனால இவங்களுமே இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு மகனை மட்டும் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. செப்பல் கூட போடாம ஓடி வந்திருக்காங்க. என்னோட எதுக்காக நீ போய் பார்த்து என்ன சொன்னாரு அப்படின்னு அப்படியே அவங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் எகுறுது. இவன் என்ன பண்றான், கூலா அந்த செப்பலை வாங்கி அவங்க அம்மா காலில் போட்டுட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்றான். பட் உள்ள அரசர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து யோசிக்கிறாரு, என்ன இவன் திடீர்னு வந்திருக்கான், அதுவும் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான், இவனுக்கு நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் டே யுன்ஜோ வந்துட்டு இருக்கப்ப ஒருத்தர் ஓடி வர்றாரு. வாமா யுன்ஜோ இங்க வாமா, ஏதோ ஒட்டி இருக்கு, அது என்னன்னு படிமா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்பதான் தெரியுது இங்க இருக்க யாருக்கும் பெருசா படிக்க தெரியாது போல. அவன் என்ன பண்றா, வந்து படிக்கிறா. படிச்சா அவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு, கண்ணெல்லாம் விரியுது. என்னன்னு பார்த்தா அந்த சீஃப் இன்ஸ்பெக்டர் பண்ண ஊழல் இருக்கு இல்லையா, அது அரசருக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாராம். அவரோட வீட்ல இருந்து எல்லாத்தையுமே இப்ப வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம
இல்லாம அவர் நிறைய பேர்ட்ட அடிச்சு புடுங்கிருப்பார்ல நிலம், அது எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அவரால் சாகப்பட்ட எல்லாத்துக்காகவும் அவர் வந்து ஜெயிலையும் போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதை படிச்சு சொல்லவும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரால் இங்க இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாரையும் வரி பண்ணுங்கிற பேர்ல போட்டு பாடாப்படுத்தி வடிச்சிருக்காரு இங்க வச்சிருக்க கடை இருக்க எல்லாத்தையுமே. அதனால எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இதை பாக்குற ஹீரோயினுக்கு பரவாயில்ல, அவன் நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசினாலும் கடைசியில இப்படி பண்ணிட்டான்ல அப்படின்ட்டு ஹீரோ மேல இருக்க இன்னும் அந்த அன்பு அதிகரிக்குதுன்னே சொல்லலாம். ஆனா இங்க இந்த மூத்த அமைச்சருக்கு தான் மண்டே ஒரு செகண்ட் சுத்தி போய் நிக்குது. ஏன்னா அதை வந்து அவர் சீக்கிரட்டா வச்சு அமைச்சர்கள் எல்லாம் மிரட்டணும்னு தான் நினைச்சாரு. ஆனா நம்ம வச்சிருக்க ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் எப்படி அரசர் கையில போச்சு அப்படின்னா அது ஏதோ வகையில போயிருக்குல்ல, அதுவும் இந்த இளவரசன் தான் கொடுத்துருக்கான். அப்ப நம்ம கிட்ட நிறைய டாக்குமெண்ட் இருக்கு, நான் அதெல்லாம் பத்தி அவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ, அவனை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி தன்னோட பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சீஃப் இன்ஸ்பெக்டரை வேற போய் பாக்குறாரு. அவர் நின்று குதின்னு குதிக்கிறாரு, என்னை மாட்டி விட்டலடா, நீ ஒரு நாள் அழிஞ்சிருவேன்ட்டு. அட சும்மா இருனா, உங்ககிட்ட கொடுத்தது எப்படி அங்க போச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே மண்டையை பிச்சுக்கிறாங்க. கட் பண்ணா இங்க ஹீரோயின் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ஜெய் யதார்த்தமா வந்திருப்பான். இவளை பார்த்தவன் அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது. நேரா வந்துட்டு நீ பண்றது எப்படி இருக்கு தெரியுமா, கேவலமா இருக்குன்னு சொல்லி வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா இப்ப வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியாது போல இவன் தான் மூத்த அமைச்சரோட ரெண்டாவது பையன்ட்டு. அன்னைக்கு வேற ஒரு மாதிரி பேசிட்டேன்னு சொல்லி இப்ப மன்னிப்பு கேட்கிறான். நீங்க தான் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு போக போனா விட மாட்டான். கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுதா, அந்த கல்யாணம் வேணாம், அது மரியாதையா நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு என்னன்னா அந்த கல்யாணத்தினால தன் குடும்பத்துக்கு ஏதோ நாலு நல்லது கிடைக்குது, அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்க போறான். நம்மளால நம்ம குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் அதுக்காவது நம்ம யூஸ் ஆகுறோமே அப்படின்ட்டு. அதனால இல்ல அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிற. உனக்கு வெக்கமாவே இல்லையா, நீ எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியுதா இல்லையா, போயும் உனக்கு நான் என்ன சொல்லனே தெரியல, எங்க அண்ணன் எப்படி பட்டவன்னு உனக்கு தெரியும், வேணாம் சொன்னா கீழே அப்படின்ட்டு இவன் அக்கறையில தான் சொல்றான். அந்த வார்த்தைகள் எல்லாம் அக்கறையில சொல்ற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றான் இல்லையா, அது மட்டும் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அதிகாரம் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதை நான் எப்படி எடுத்துக்க அப்படிங்க, நீ அதை நான் பூரா பிச்சியா கூட எடுத்துக்கோ, ஆனா சொன்னா கீழே இது வேணாம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டாருன்னு சொல்றானா. இதை கேட்கவும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான். அப்பா கொடுத்துட்டாரா அப்படின்ட்டு வேகமா இவனை கூட மதிக்கல, நேரா வீட்டுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன், திரும்ப போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு என்னன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி குடும்பத்துக்கு ஒரு நாள் நல்லது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருக்கா. பட் இப்போ வரைக்கும் இதோட அம்மாக்கு சரி அப்பாக்கு சரி இவ 70 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அதுவும் சாக கெடுக்கிற கிழவன், அதெல்லாம் தெரிஞ்சா விடவே மாட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, விடுமா, அம்மா வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாரு, நீ ஏமா அதுல போட்டு இருந்துட்டு இருக்க, அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குல்ல, அதனால அப்படி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த காசு இருந்தா அட்லீஸ்ட் இவர் வந்து கொஞ்ச நாள் நல்லா இருப்பாரு இல்லையா, புக் எழுதாம ரொம்ப கஷ்டப்படாம இருப்பாரு இல்ல, ஏதாவது நல்லது ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுக்கிட்டு. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. கட் பண்ணா ஹீரோ என்ன பண்றான், கரெக்டா ஹீரோனை பாக்குறதுக்காக நைட் டைம்ல வர்றான். வந்து பார்த்தா மருத்துவ சாலையில அவளை காணோம். என்ன அவளை காணோம் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா ஓட்டு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கா. ஓய் இங்க என்ன பண்ற அப்படிங்க. ஏய் நீங்களா, நீங்க எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். என்னோட அந்த கயிறு இருக்குல்ல அதான் வாங்கிட்டு வந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அச்சோ இருங்க நான் எடுத்தரேன் அப்படிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணா, அங்கே இரு நானே வரேன் அப்படின்ட்டு அவனு வந்து உட்காந்துட்டான். என்ன ஆச்சு, எங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்காது. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படின்னு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன், இந்த இரவு ரொம்ப அழகா இருக்குல்ல, எனக்கெல்லாம் இரவு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாளா. எனக்கு ஆனா பிடிக்கவே பிடிக்காது, அது ரொம்ப தனிமையில இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்லை, இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. சில விஷயங்கள்ல இருந்து நான் அப்படியே தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றாளா. எதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லு, நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன், அதுக்கான பவர் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறான். அட பாரு, நான் அந்த அளவு பவர்ஃபுல்லான ஆள்லாம் வச்சிட்டு இருக்க ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டு பேருமே கீழே வந்துட்டாங்க. இவ என்ன பண்ணா டக்குன்னு நன்றி சொல்றா. எதுக்குன்னு கேட்டா, இல்ல அந்த சீஃப் இன்ஸ்பெக்டர் அது உங்களால தான் நான் கேள்விப்பட்டேன், அதுக்குதான் அப்படின்னு சொல்றாளா. என்னதான் இருந்தாலும் அதுக்கு நான் காண கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு லூஸ் பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்ல யாரா இருந்தாலும் சரி நீங்க பண்ணீங்கல்ல அதுக்காக நன்றி அப்படின்ட்டு கில்லிங் சொல்ல வேண்டிய நன்றியை இவ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பதான் வெளியே பார்த்தா நம்ம ஜெய் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோனோட தம்பியை கூட்டிட்டு வர்றான். ஏன்னா இவன் சரியா குடிச்சிட்டான் போல, அதனால இவன் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க உள்ளக்கு என்னன்னா ஹீரோ இப்பதான் அவன் மனசுல இருக்கதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா உனக்கு எதுவும் பையனை பிடிச்சிருக்கா இல்ல எதுவும் பையன் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி டைரக்டா கேட்டுட்டான். இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் கேக்குறீங்கன்னா, ஏன்னா நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எனக்கு நீ வேணும், ஸோ நான் இப்பல இருந்து டைரக்டா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இவளுக்கு என்ன சொல்லன்னு தெரியல, அப்படியே பாக்குறான், கண்ணெல்லாம் அப்படியே படபடங்குது, ஹார்ட் பீட்லாம் ஏகுறது, கையெல்லாம் போட்டு முறுக்கிட்டு அது வந்து எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரதுக்குள்ள டக்குனு அந்த ஜெய் வந்திருப்பான் இல்லையா, அவன் கதவு வந்து உள்ளக்கு வந்து பார்த்துட்டான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. இந்த டைம்ல ஒரு பொண்ணு ஆணும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப டெரரா கேட்கறான். ஹீரோவை பாக்குறமே, நீ யாரா, நீ என்ன இவ்வளவு திமிரா கேட்கற அப்படிங்க. ஓ நான் யாரான்னு அவளே சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க அவ வேகமா ஓடி வரான். நீங்க இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயிட்டு கேட்க, நீ என்ன அவனோட ரெண்டு பேசிட்டு இருக்க, என்ன அவனுக்கு தெரியுமா நீ 70 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு, இவ்வளவு க்ளோஸா ரெண்டு பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனால அதை ஏத்துக்க முடியல. கோவப்படுறான், அவ்வளவு கோவப்படுறான். அது மட்டும் இல்லாம டக்குன்னு அவன் மேல கை
கை போட்டுட்டு நீயே சொல்லு நான் யாருன்னு நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனை வேற பார்க்க ஹீரோக்கு வந்து அவ்வளவு கோபம் வருது அதுக்கு மேல. ஏன்னா இவன் பாட்டுக்கு கை போட்டு பேசிட்டு இருக்கான். சொல்லு நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு அவன் தோல்ல கையெல்லாம் போட்டு ரொம்ப உரிமையா பேச இவன் என்ன நினைச்சான்னு தெரியல தட்டி விடுவான்னு பார்த்தா இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவருன்ட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. இதுக்காக இப்படி சொல்றான்னு தெரியல. ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு மாதிரி மனசே உடஞ்சு போச்சு. அந்த டைம்ல ஹீரோயின் தம்பி குடிச்சிருப்பான்ல அவன் உள்ள போறவன் அவளை பாக்குறதுக்காக போயிட்டான். பட் ஹீரோக்கு இவனை பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் வந்து ஹீரோயினை ரொம்ப கேவலமா நடத்துறான், ரூடா பேசிட்டு இருக்கான். அது நல்லாவே தெரியுது. சோ இங்க பாரு நீ அவளை ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டான். இது ஜெய்க்கு பிடிக்கல. ரெண்டு பேருக்கு விட்டா சண்டே வந்திருக்கும். அப்பவுமே ஹீரோயின் தான் வந்து தடுத்து வைக்கிறா. இதுக்கு இடையில எங்க அரசு வேலை காமிச்சா அரசுக்கு தான் ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இன்னுமே மோசமா தான் ஆகிட்டு இருக்கு. மூத்த அமைச்சர் தான் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு இப்பெல்லாம் என்ன பண்ணுதுன்னே தெரியல, ரொம்ப சோர்வா இருக்கு, என்னால வந்து எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மூத்த அமைச்சர் என்னன்னா பக்கத்துல சில மூலிகை எல்லாம் போட்டு அந்த நூக்லேடி அன்னைக்கு ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அதையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுல எது விஷயம் இருக்கா என்னன்னு தெரியல. இப்ப அரசு டக்குன்னு எனக்கு என்னமோ அந்த கங்ஷி இருக்கான்ல அவனை பேசாம நம்ம ஏன் அந்த அமைச்சர் பதவியில உட்கார வைக்க கூடாது, ஒரு இடம் கூட காலியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்கிற இவருக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. வந்து கத்துறாரு என்ன ஆனாலும் சரி கங்ஷி 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 அவர் மட்டும் விடவே மாட்டாரு இந்த அரசர் அப்படின்ட்டு ரொம்ப கோவமா தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்க்க வராரு. பட் எப்படின்னா ரொம்ப அன்பா பாசமா பேசுற மாதிரியே பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா அரசர் வந்து திரும்ப உங்களை கூப்பிடுறாரு, நீங்க ஏன் வரக்கூடாது அப்படிங்க. இல்ல இல்ல அது நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு வரணும்னு தோணவே இல்லை, சோ நான் வரல அப்படிங்கிறாரா. இது வந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வற்புறுத்த கூட கிடையாது. அதுக்கு பதிலா தூரத்துல இருக்க ஒரு கல்லூரிக்கு ஒரு ஆசிரியர் தேவை, பேசாம நீ அந்த வேலைக்கு போறியா அப்படிங்க. ஆக்சுவலா இவருக்கு இப்ப காசு வேணும், பெருசா நல்ல வேலையும் இல்லை இல்லையா. அதனால ஹீரோயின் அப்பா ஓகேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கடமைப்பட்டிருக்க மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா இப்படி ஒரு வேலையை நீ எனக்கு வந்து கொடுத்துருக்க அப்படின்ட்டு ரொம்ப நன்றிலாம் சொல்றாரு. பட் எல்லாமே பிளான் தான். இவர் இங்க இருக்க அரசர் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. போயிட்டானா நமக்கு ஒரு கிளியர் ஆயிரும்ல அப்படின்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோயின் அப்பா ஹீரோயினை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு, என்னப்பா சொல்றீங்க, அது ரொம்ப தூரமாச்சு, நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கறா. ஆமாமா எனக்கு தூரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு கவலை என்னன்னா நான் நாளைக்கே கிளம்பணும், உனக்கு வேற கல்யாணம் இன்னும் 10 நாள்ல வருது, உன்னை கல்யாண குளத்துல என்னால பார்க்க முடியலையே, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோயின்குள்ள என்ன தோணிட்டு இருக்குன்னா பரவாயில்லப்பா நீங்க போயிருங்க, ஏன்னா நான் அந்த கிழவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கும்ல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் இந்த ஜெய் இருக்கான் இல்லையா அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. சோ நேரா என்ன பண்றான் அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு அந்த கல்யாணம் வேணா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருங்க அப்படிங்க. அவரு ரூடா பேசுறாரு. நீ யாரு, நீ எந்த இடத்துல இருக்க வேண்டியவன், உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு பெத்த பையனையே பார்த்து கேட்கிறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டாங்க. ஆக்சுவலா இவனுமே ஒரு காங்குபைனுக்கு பிறந்த பையன் தான், ஆனா தன்னோட சொந்த பையன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது வைஃபுக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்படியோ சின்ன வயசுல இருக்கப்பே ஜெய் கண்டுபிடிச்சிருப்பான். வந்து டைரக்டாவே கேட்டுட்டான், எதுக்காக நீங்க அப்படி போய் சொல்றீங்க, நாங்க தான் உங்களோட மனைவிக்கு பிறந்த பையனே கிடையாது, அப்படியே இப்படி பண்றீங்க அப்படிங்க. எல்லாம் காரணமா தான், அது உனக்கு தேவையில்லை, உனக்கு நீ ஏன் கவலைப்படுற, நான் அப்படி சொன்னனால உனக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் பாரு, பதவி கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சோ உனக்கு அது வேணும்னா நான் கொடுத்த பேர்ல வாழ்றதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அப்பவே சொல்லியிருப்பாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா இவருக்கு ஒரு பையன் தான், அதாவது லீகலா பார்த்தா இது வந்து கொஞ்சம் இல்லீகல் அஃபேர் மாதிரி இருக்கிறது தானே. அந்த பையனுக்குலாம் வந்து ஒரு அரச பதவியோ இல்லாட்டி அவர் நினைக்கிற ஏதாவது ஒரு பிளானுக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தேவைப்படுற ஆளாவோ கண்டிப்பா இருக்க முடியாது. மேபி அதுக்காகவே ஒரு வளர்த்திருக்காரா என்னன்னு தெரியல. அப்ப அப்படி சொன்னனால சின்ன பையனும் சரி ஓகே நமக்கு மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். இப்பவுமே அதுதான் சொல்றாரு, நீ வெளியே இதை சொல்லணும்னா சொல்லிக்கோ, ஆனா அடுத்த செகண்ட் உன் நிலைமை என்ன ஆகும்னு பாத்துக்க. அதுவும் அந்த இருக்காலே ஒருத்தி யுன்ஜோ பாரு 70 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க போறா. காரணம் என்ன, அவளோட ஸ்டேட்டஸ், அதே ஸ்டேட்டஸ்க்கு நீயும் போகணும்னு நினைச்சனா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு. இவன் செம கடுப்புல வரப்ப அங்க ஹீரோயின் என்னன்னா மூலிகைலாம் வாங்கி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இவனுக்கு அவ்வளவு கோவம் வருது. இப்பதான் தெரியுது ஏன் இப்ப பார்த்தாலும் ஹீரோட பார்த்தா கோவப்படுறான்ட்டு. ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க தான். இவனோட லைஃப் அவனுக்கு பிடிக்கவே இல்லை, எப்பவுமே ஒரு மாதிரி வெறுமையா இருக்கான். ஆனா ஹீரோயின் எப்பவுமே சந்தோஷமா இருக்கா. தம்பி அப்படின்னு சொல்லி அவனை தாங்கன்னு தாங்குறா. இவனுக்கு அது வந்து அவ்வளவு வெறுப்பா இருக்கு. இப்பவுமே அதே மாதிரிதான் வந்தவ கையெல்லாம் பிடிச்சி அந்த மூலிகையெல்லாம் தள்ளி விட்டு எப்படி உன்னால சிரிக்க முடியுதுன்ட்டு இன்னும் கோவப்படுறான். உனக்கு என்னதான் பிரச்சனை, நான் யாரை வேணா கல்யாணம் பண்ணிட்டு போறேன், அது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஏன் லைஃப்ல நீ வராத அப்படின்ட்டு அவ்வளவு ரூடா பேசிட்டு அந்த மூலிகைலாம் எடுத்துட்டு இருக்கப்ப இன்னொரு ஆள் வந்து எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இவன் எதுக்குடா வந்திருக்கான்னு பார்த்தா உனக்கு இன்னும் கல்யாணம் நடக்க 10 நாள் இருக்குல்ல, சோ நான் அதுவரையும் ட்ரை பண்றேன் அப்படின்னு அகைன் சொல்றான். உங்களுக்கு சொல்றது புரியவே இல்லையா, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்ட்டு அவ ஃபர்ஸ்ட் சாஃப்டா சொல்றா. பட் ஹீரோ கேட்க ரெடியா இல்ல, அவன் சரியே இல்ல, அவன் உங்ககிட்ட ரூடா பேசுறான், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் கிளவன் தெரிஞ்சா கண்டிப்பா ஹீரோ விடவே மாட்டான். இப்ப அதை சொல்லவும் இவன் சடனா இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல, என் லைஃப் அப்படி கிடையவே கிடையாது, என்னால வந்து ஃப்ரீயா பேச கூட முடியாது, அப்படி ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி ஒரு இடத்துல தான் நானும் இருக்கேன். உங்க லைஃப் வேற என் லைஃப் வேற, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க கேப் இருக்கே அதெல்லாம் ஏன் இல்ல, எதை வச்சாலுமே எட்டவே முடியாத விஷயம், தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ரூடா பேசவும் ஹீரோக்கு வந்து ஹர்ட் ஆயிருச்சு. எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கேருந்து கிளம்பிட்டான். அவனுக்கு மட்டும் ஹர்ட் ஆகல, இவளுக்கும் ஹர்ட் ஆகுது. ஏன்னா இவளுக்குமே ஹீரோவை பிடிக்கும். பட் இப்ப என்ன பண்றது, வேற வழி இல்லை இல்லையா, அதனால அமைதியா இருக்கா.
இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் அன்னைக்கு கூட குடிச்சிட்டு வந்திருப்பான்ல, அவன் குடிச்சதுக்கு அப்புறம் ஜேஇ வந்து உண்மையை சொல்லியிருப்பான், அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க தாத்தாவை அப்படின்ட்டு. இவனுக்கு இப்பதான் அந்த விஷயமே ஞாபகம் வருது. யார்ட்டையாவது சொல்லலாம்னு பார்த்தா சொன்னா அந்த கல்யாணம் அப்படியே நிறுத்திடுவாங்க, வீட்டுல நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு கிடைக்க வேண்டியதுலாம் எதுவும் கிடைக்காம போயிடும் நினைக்கிறானா என்னன்னு தெரியல, அப்படியே சொல்லாம இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் அப்பா கிளம்புறாரு, தான் பையன் கிட்ட சொல்றாரு, நான் இல்லடா, நீ தான் அவங்க அக்காவை பார்த்துக்கணும், அவ கல்யாணத்தை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரா. அப்பவுமே அவனுக்கு சொல்ல வாய் வருது, பட் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது, இல்ல சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து கோவமா கிளம்பிட்டான். கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. எங்க ஹீரோயின் அப்பாவும் எல்லாத்தையும் பாத்துக்கமா, உன்னை விட்டு போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. கட் பண்ணா இந்த அமௌண்ட் அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, ஜெயில இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்க வராரு. ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவரோட ஆளை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த பார்க்க சொல்லியிருப்பாரு போல, அவருமே கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு, இந்த மூலிகையை தான் அரசருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதை பார்த்துனே அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப அந்த மூத்த அமைச்சர் அதை கொடுத்து, இது என்னன்னு தெரியுமா, இதை ஸ்மெல் பண்ண என்ன ஆகும் தெரியுமா, அப்படிதான் அவங்க நடப்பணமா ஆயிடுவாங்க, படுத்த படுக்கையில இருப்பாங்க, கிட்டத்தட்ட செத்து போன போனதுக்கு சமம். சோ நீ அரசராகலான்னு பார்த்துட்டு இருக்க, இதைதான் நீ அரசருக்கு கொடுத்துட்டு இருக்க அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவருக்கு அவ்வளவு கோவம் வருது, டென்ஷன் ஆகுறாரு. பக்கத்துல இருக்க வாழெல்லாம் பாக்குறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு என்ன பண்றாங்க, மேடம் எப்பவும் போல மருத்துவசாலையில வந்து வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒர்க் பண்றவங்களா, என்னமா நீ கல்யாணம் பொண்ணு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்க. அப்பன் குட்டி பசங்க வராங்க, கீழே விழுந்ததுல அடிபட்டுச்சு போல, பாவம் பார்த்துட்டு போறேனா அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு மருந்துலாம் போட்டுட்டு இருக்கா. அதுங்களுக்கு பாவம் பசிக்குது, வயிறு கடப்பட கடப்படன்னு வெளியே சவுண்டு கொடுக்குது. இவளுக்கு கஷ்டமா இருக்கா. ஸோ என்ன பண்ற, எல்லாத்தையும் கூட்டு போய் அவளால முடிஞ்சது ஒரு கஞ்சி சோறு வாங்கி கொடுக்குறது. ஸோ அதை வாங்கி கொடுத்து உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன பையன் வர்றான். பட் அவன் வந்து ஒரு புத்த துறவி. அவன் என்ன பண்றான், வந்து காசு கேட்கறான். இவன் கிட்ட காசு இல்லை, அவங்ககிட்ட கொடுக்க எனக்கு எதுவும் இல்லை, சரி இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு அவன் சாப்பிட்றதுக்காக ஒன்று வாங்கி வச்சிருப்பான். அவளோட சாப்பாடை என்ன பண்றான், அந்த புத்த துறவிக்கு கொடுக்க அவன் என்ன பண்றான், உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சிகப்பு கலர்ல பிரேஸ்லெட்டை எடுத்து அவ கையில போட்டு விடுறான். ஓ இது எனக்காகவா, சரி ஓகே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அதே டைம்ல இந்த புத்தத்துறவி கிராஸ் பண்ணி போறப்ப கரெக்டா ஹீரோவும் வந்திருப்பானா, அவன்கிட்ட போய் காசு கேட்க அதே மாதிரி ஹீரோவும் காசு கொடுக்குறான். அந்த டைம்ல இவன் ஒரு ப்ளூ கலர் பிரேஸ்லெட் எடுத்து அவனோட கையில போட்டு விட்டுட்டு போறான். ரெண்டு பேருமே அதை வந்து கையில போட்டுட்டே தான் இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இன்னைக்கு தான் கல்யாணம். இவளுக்கு வந்து அவ பாட்டுக்கு ரெடி ஆயிட்டு வர்றா. இதுக்கு மேல ஹீரோயின் தம்பிக்கு அதை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல, உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சி குத்திட்டு இருக்கு. சோ அவங்க அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டான், என்ன நடக்குது, இவ யாரை கல்யாணம் பண்ணிக்க போறான்ட்டு. அவங்க நின்று வேணான்னு சொல்லி கெஞ்சுறாங்க, காலை விழுகாத குறையா. ஆனா இவ ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா. இப்ப வேணான்னு சொன்னா என்ன நடக்கும், நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், ரோட்ல நிக்கணும், அப்பாவோட வேலை போயிடும். அதுக்கப்புறம் என்னமா இருக்கு, நான் ஒருத்தி தான், நான் போனா போறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, நாங்க போய் அவருக்கு வந்து சேவை தான் செய்ய போறேன், இருந்துட்டு போறேன், எனக்கு அதுல கவலை இல்லமா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை சமாளிச்சாலும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எல்லாம் என்னாலதான், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அவரோட அம்மா பேச்சையும் கேட்காம இவ பட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா. பார்த்தா வெளியே ஒரு அழகான ஷூ இருக்கு, ஏதோ ஒரு பெரிய ஆள் தாமா கொண்டு வந்து வச்சுட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்களா. இவளுக்கு புரிஞ்சு போச்சு, வச்சிருக்கிறது ஹீரோ தான். அதை அவ போடலாம் இல்ல, அதுக்கு பதிலாக அவளோட வீட்லயே ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுட்டு தான் அந்த பல்லாக்குல வந்துகிட்டு இருக்கா. கட் பண்ணா எங்க ஜேயும் என்ன பண்றானா, நேரா ஹீரோமே மீட் பண்ணி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, உங்க அண்ணன்ட்ட சொல்லிடு அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அவளுக்கு ஹாப்பி தான், ஏன்னா இப்ப அவளுக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ ரொம்ப சந்தோஷப்படுறான். பட் இங்க ஹீரோயின் என்னன்னா, அந்த பல்லாக்கு தூக்கிட்டு வர்றாங்க. வந்து அதான முறை, அந்த பல்லாக்குல இருந்து பொண்ணு வந்து அந்த வீட்டுக்குள்ள போச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, பல்லாக்குல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களா, இதை கரெக்டா ஜெய் பார்த்துட்டா அவனுக்கு செம்ம கோவம் வருது. எவ்வளவு சொல்லி கேட்கவே மாட்டாளே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவளை வெளியே இழுத்து பல்லாக்க உடைச்சு திட்டுன்னு இருக்கான், கத்துன்னு கத்துறான். பட் என்னன்னா ஜெய்க்கு வந்து கேரிங் இருக்கு, அவன் கேர் பண்றான். அதனாலதான் சொல்றான், பைத்தியமானி இப்படி போனா உன் லைஃபே முடிஞ்சிடும் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலும் இவ கோத்துல என்ன பண்ணிட்டா, அவனை அரைஞ்சிட்டா. நான் தான் சொல்றேன்ல, என் லைஃப் எனக்கு பாத்துக்க தெரியும், நீ சும்மா இரு அப்படின்ட்டு. ஆக்சுவலா இவ வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சாலே கல்யாணம் முடிஞ்சதா அர்த்தம். அவ பாட்டுக்கு காலை எடுத்து உள்ளக்க வச்சு போறா. கரெக்டா உள்ள இருக்க எல்லாரும் ஐயோ பெரியய்யா போயிட்டீங்களேன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கிழமை இருக்கான் இல்லையா, அவன் செத்து போயிட்டான் போல. இவ கரெக்டா அப்பதான் காலை எடுத்து வச்சுட்டால. அப்படி பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, இவளோட புருஷன் செத்து போயிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் என்ன, இவளுக்கு அந்த வெள்ளையெல்லாம் ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. இவளோட புருஷன் செத்து போயிட்டா, அது கல்யாணமான அன்னைக்கே காலை எடுத்து வச்சோன்னே அதுவே ஒரு கெட்ட பேர் தான். பட் இதுக்கப்புறம் இவரோட லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த டைம்ல தான் இங்க இந்த காவலாளிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சரை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, அங்க கரெக்டா நம்ம ஹெட் பாக்குறதுக்காக விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. வந்து பார்த்தா அந்த அமைச்சர் செத்து போய் கிடக்குறாரு. அதுவும் பக்கத்துல அவர் கையாலேயே கில்டங் அப்படின்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், கில்டங் தான் கொண்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இதை பார்த்தோன்னே இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது, கில்டங் வந்து கொலை பண்ணிட்டான், அமைச்சரை கொலை பண்ணிட்டான் அப்படின்ட்டு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிய வருது. இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, எது நம்ம கொண்டுட்டோமா, நம்ம எங்கடா கொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. சோ புரிஞ்சு போச்சு, கில்டங்கிற பேரை யூஸ் பண்ணி யாரோ அமைச்சர் கொண்டிருக்காங்க, இது இவ பண்ணலன்ட்டு. இப்போதைக்கு இவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வெளியே போய் இதை யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும், நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணுது. ஆக்சுவலா இவ இப்ப இருக்குது அவளோட ஹஸ்பண்ட் வீட்டுல, அதாவது ஜேஇயோட வீட்டுல. இப்ப என்ன பண்றா, யாருக்குமே தெரியாம எப்படியோ கில்டங்கோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா, அதுவும் கரெக்டா அந்த காவல் நிலையத்துல தான் போய் பாக்குறான் அமைச்சர் வீட்டை. அங்க போய் பார்த்தா அமைச்சரோட மனைவி நின்று கத்திட்டு இருக்காங்க. அந்த கில்டங்க புரிங்க, அவன் தான் கொலகாரன், அவர் தான் செத்து போனப்ப எழுதி வச்சிருக்காரு, அவர் கையாலே ரத்தத்துல எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல
அப்பதான் அங்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயமே இவளுக்கு தெரியுது. நம்ம பேரை யூஸ் பண்ணி யாரோ தப்பு பண்றாங்க, அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பயே இவங்க நின்று பார்த்துட்டு இருக்கா. அங்க நிக்கிற காவலாளிகள் பார்த்துட்டாங்க. ஐயோ கில்டன் போறோம் அப்படின்னு சொல்லி இவளை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க நம்ம பையன் என்னன்னா அவ்வளவுதான், அவளுக்கு நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்கும் அந்த ஜேயோட அப்படின்னு சோகத்துல அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல என்னன்னா ஃபுல்லா மட்டையாவே ஆயிட்டான், மயங்கிட்டான். இங்க ஹீரோயின் ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருப்பா. சடனா ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டா. அவளோட ஷோல்டர் அடி மண்டையில அடி. எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா தலையெல்லாம் கிருன்னு சுத்தி ஒரு கிணறுக்கு பக்கத்துல அப்படியே உட்காந்துட்டா. அப்புறம் தான் தெரியுது அவ தலையில சரியான அடி, பிளட்டே வந்துட்டு இருக்குன்ட்டு. எந்திரிக்க ட்ரை பண்றா, ஆனா முடியல. மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாஸ்க் அப்புறம் பின்னாடி அம்புலாம் வச்சிருப்பா இல்லையா, அதெல்லாம் அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டு கிணத்துக்கு பக்கத்துலயே அப்படியே மயங்கிட்டா. அதே டைம்ல ஹீரோவும் இதே இடத்துல மயங்கிருப்பா இல்லையா. அந்த டைம்ல தான் 2 பேரும் அவங்க கையில பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்களே, அந்த துறவி கொடுத்த பிரேஸ்லெட் இவ கையில ரெட் கலர்லயும் அவன் கையில ப்ளூ கலர்லயும் இருக்கும் இல்லையா, அது அப்படியே ஜொலிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இங்க ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறான், என்ன நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு தோணுது. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பேசுறான். என்னது இது, பேச்செல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து அவளோட ஃபேஸுக்கு அந்த கிணறுல பார்த்தா அவளுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. எது என்ன நம்ம ஃபேஸ் இவ ஃபேஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே டைம்ல எங்க ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுமே கண்ணு முழிச்சு பாக்குறான். பட் அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, 2 பேரோட சோலும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதாவது ஹீரோட சோல் இவளோட பாடிக்குள்ள போயிருக்கு, இவளோட சோல் ஹீரோட பாடிக்குள்ள போயிருக்கு. 2 பேருக்குமே இது ஷாக்கிங்கா தான் இருக்கு. பட் இங்க நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி கீழே விழுந்து அடிபட்டு மண்டையில ரத்தம்லாம் வருது இல்லையா, ஸோ அவனால அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. சுத்தி எல்லாரும் கில்டங்க புடிங்கன்னு சொல்லி கத்துற சவுண்ட் ஹீரோக்கு நல்லா கேக்குது. பட் அங்க என்ன நடக்குது, இவன் இந்த காஸ்டியூம்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறதுக்குள்ள அப்படியே பொத்துன மயங்கி விழுந்துட்டான். ஆனா இங்க ஹீரோயினுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கிறான், நம்ம வந்து இவனோட பாடிக்குள்ள வந்துட்டோம், ஆனா இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரே ஷாக்கோட தான் இருக்கா. எப்படி வந்தா அப்படிங்கிறது அவளுக்கு புரியல. ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பிரேஸ்லெட் அந்த துறவி அந்த ஏதோ மேஜிக் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த இடம் என்னன்னே தெரியல, இங்க இருந்து வெளியே போகணும் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த டைம்ல ஹீரோயின் வந்திருப்பாளா, அவகிட்ட போயிட்டு எங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோ தெரியும் இல்லையா, நீங்களா அப்படின்னு பேசுவோம். சரி ஓகே, இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படியாவது பேசி வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து அரசவை அரண்மனையில இருக்கா அப்படின்ட்டு. மேபி இவன் வந்து ஒரு அதிகாரியா இருக்கான், அதனால எதுவும் பேசுறதுக்கு வந்திருப்பான்னு சொல்லி அவளா நினைச்சுக்கிட்டு எனக்கு எப்படி போகணுங்கிறது கொஞ்சம் மறந்து போச்சு, என்னை வெளியே கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாளா. இவ சடனா என்னப்பட்டா, அப்ப சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டு போய்கிட்டு இருக்கா. பட் அவளுக்கு என்ன தெரியும், இது ஹீரோ பண்ற மாதிரி தானே தெரியும். ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படி அவங்க 2 பேரும் வெளியே போறத நம்ம ஹீரோட அம்மா வேற பாத்துட்டாங்களா. ஒரு பொண்ணை தனியா நைட் டைம்ல இழுத்துட்டு போறான், என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றிலாம் சொல்லு. அவளும் என்ன பண்றா, என் பேரு ஹீரோயின், வந்து இப்படி மருத்துவசாலையில இருக்க அந்த மருத்துவரோட தங்கச்சி தான் அப்படிங்க. இவளுக்கு தான் நல்லா தெரியும் இல்லையா மருத்துவர். ஓ நீங்க அவங்களோட தங்கச்சியா, பரவாயில்லைங்க, நீங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கீங்க அப்படின்ட்டு பாராட்டிட்டு போறா. பாராட்டிட்டு போறது ஹீரோயின், ஆனா இவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோ சொன்னதா தானே அர்த்தம். அதனால அவளுக்கு என்னன்னா இன்னும் வந்து ஹீரோ மேல லவ் தான் வருது. நேரா வர்றான், வந்து என்ன பண்றான்னா அங்க அந்த ஹெட் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றான்னா, கண்டிப்பா இந்த கில்டங் பண்ணிருக்க மாட்டான். நீங்களே யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் கில்டங் பேரை யூஸ் பண்ணி நிறைய திருடி இருப்பாங்க. ஏன் ஒரு பொண்ணு ஓடிலாம் போச்சு, அது கூட கில்டங் கூட தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. ஆனா அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணுக்கு அசாரி இருந்திருக்கு, அவரை கூட்டு ஓடி போயிருக்கான்ட்டு. அதே மாதிரி இதுவும் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும், கண்டிப்பா கில்டங் வந்து கொள்ளலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ட்டு அந்த விஷயத்துல சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டுக்கும் ஆமால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியுங்க, அது நான் படிச்சேன், நான் எல்லாத்தையும் படிச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க குடிச்சிங்களா, ஏன் அந்த யுஞ்சோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம எங்க இருக்கோம் ஓகே, பட் நம்மளோட பாடி எங்க இருக்குன்னு தெரியலையே, அங்க வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு நேரா வந்துட்டா மூத்த அமைச்சரோட வீட்டுக்கு தான் வரான். வந்து பார்த்தா அங்க ஹீரோயினோட பாடி வந்து படுத்திருக்கு. அவளுக்கு ஆல்ரெடி தலையில அடிபட்டுச்சு இல்லையா, ஸோ யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க. இவளுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பட் இப்போ என்ன டவுட்னா, இவ பாடியா மட்டும்தான் இருக்கா, இல்ல உள்ளுக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு சந்தேகம். கண்ணெல்லாம் தோந்து பாக்குறா, யாராவது இருக்கீங்களான்னு தட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல உடம்பு போட்டு குளுக்க ஆரம்பிச்சுட்டா. டக்குனு ஹீரோ எந்திரிச்சிட்டான். பாக்குறான், ஓ எல்லாம் கனவா, நான் இங்கே தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி படுக்க போறான். ஹலோ, கனவா இருந்தா நீ ஏன் உங்களே பார்க்க போறீங்க அப்படின்னு அவ கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது. ஏய் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட சோல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. எப்படி மாறி போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை. பட் ஹீரோனுக்கு என்ன டவுட்னா, எங்க இவன் கில்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டானோன்னு டவுட்டு. ஏன்னா அந்த காஸ்டியூம்லாம் போட்டிருப்பா இல்லையா. ஸோ நீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு, எப்படி நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்க, எனக்கே தெரியல, சடனா பார்த்தா எனக்கு தலைலாம் சுத்துச்சு, நான் பொத்துன்னு மயங்கி விழுந்தேன், இப்போ எந்திரிச்சு பார்த்தா இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு
அப்புறம் தான் இவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா ஹீரோ கண்டுபிடிக்கல இன்னும் கில்டங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலா இவன் மயங்கி கிடந்திருப்பான். அந்த டைம்ல அந்த சோ லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த சியுக்குங்கிற ஆள் தான் இவளை பார்த்துருப்பாங்க போல. அவங்க தான் கொண்டு வந்தே விட்டுருக்காங்க. ஆனா அவங்க வெளியே பேசிட்டு இருக்காங்க, இவங்க எதுக்காக இப்ப வெளியே வந்தாங்க, இந்த என்ஜோ எதுக்காக வெளியே வந்தா, பாரு புருஷன் வேற செத்து போயிட்டான், அந்த சோகத்துல எதுவும் இப்படி பண்ணிட்டாலோ, ஊரை விட்டு ஓட எதுவும் நினைச்சிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே பேசிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் உள்ளுக்கு இருக்க ஹீரோக்கு தெரியல இவளை எங்க இருக்கா, இவளோட புருஷன் யாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம். ஆனா இப்பதான் ஹீரோயின் சொல்றா, நம்ம 2 பேரும் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்றா, வெளியே வர்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இப்படியே வெளியே வந்தீங்கன்னா சந்தேகம் வந்துடும், அதனால நீங்க உங்க அம்மா பார்க்க போறதா எல்லாத்தையும் சொல்லிட்டு வாங்க அப்படிங்க. ஓ மேடம், இப்ப நீங்க உங்க மாமியார் வீட்டுல இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்பதான் ஹீரோக்கே புரியுது. ஒரு மாதிரி கோவம் தான் வருது. அந்த டைம்ல இந்த ஜி வேற வர்றானா, அதை பார்க்கவும் இவன் என்ன பண்றா, டக்குனு போய் ஒளிஞ்சுக்கிட்டா. ஹீரோ தான் நின்று பேசிட்டு இருக்கான். அதாவது அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டா யாரோ ஒருத்தவங்க செத்து போயிருக்காங்க, அதனால தான் இப்பெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்ட்டு. அவனும் வந்தவன் எப்போ போல மண்டையாவே பேச. ஆக்சுவலா ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன, இவன் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது தானே. அதனால அவனும் என்ன பண்ணா, அப்படியே பேசினான். என்னதான் அதனால பொண்டாட்டி கிட்ட பேசுற வார்த்தையா இது அப்படி இப்படின்னு பேச ஜெய்க்கு ஒன்றும் புரியல. என்ன பொண்டாட்டி, யார் புருஷன், என்ன பேசுறேன்னு கேட்க, என்ன பேசுறேன்னா நீ தானே என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்குற ஜெய்க்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கு. இல்லை எனக்கு புரியல, நீ என்ன மென்டல் ஆயிட்டியா, அவர் செத்து போனதுல எதுவும் பைத்தியம் ஆயிட்டியா, உன் புருஷன் தானே செத்தே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இது என்னோட புருஷன் செத்து போயிட்டானா அப்படின்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் செத்து போயிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பயே சரி, அப்ப என்னோட புருஷன் செத்து போயிட்டான், அப்ப நீ இங்க இருக்க, நீ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, என்னோட ஹஸ்பண்ட்க்கு நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல நீ பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், நான் அவரோட பேரன், உனக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜெய் கோவப்படுறான். எது பேரனா அப்படின்னா, ஹீரோயின் கல்யாணம் பண்ண ஆளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 60-70 வயசு இருக்குல்ல அப்படின்னு கேட்க, ஓ இப்பதான் மேடம் அப்படியே சுயநினைவுக்கு வரீங்களா, அறிவெல்லாம் திரும்ப வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது, அவ கல்யாணம் பண்ணது ஒரு கிழவன் கல்யாணம் பண்ண அடுத்த செகண்டே செத்து வர போயிட்டான்ட்டு.